அம்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூமினோட என் காதல் புரியலையாவோட ஃபைனல் பார்ட். எஸ், ஒரு வழியாக ஃபைனல் பார்ட் வரைக்கும் வந்துட்டோம். யூமினுக்காக நான் எடுத்து பண்ணுற ஃபஸ்ட்டு எஃப்எஃப் இது. இந்த ஸ்டோரி நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்குறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. இந்த எஃப்எஃப்க்கும் இவ்வளோ சப்போர்ட் கொடுத்து கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ண எல்லா செல்ல குட்டீஸ்க்கும் தேங்க்யூ ஸோ மச். எப்பயும் சொல்கிறது தான், கமெண்ட்ஸ் எல்லாம் வரப்போ படிக்கிறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்யூ. ஸோ இப்போ லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். உங்ககிட்ட பேசின ஒரு வார்த்தையும் அப்படியே போட்டு எனக்கு கொள்ளுது. 4 வருஷத்தில் எல்லாமே மாறி போச்சா என்ன? இப்போ நீ என்னோடது இல்லையா? என்னோட ஜிம்மன் இல்லையா? ஆனால் என்னால் நீ இல்லாமல் இதுக்கு மேலே இருக்க முடியாது. ஆனால் இப்போ நீ வேற யார் கூட இருக்கிறது என்னால் தாங்க முடியல. எனக்கு மட்டும்தான் ஞாபகம் வருதா? எல்லாத்தையும் மறந்துட்டியா? சுகாவாகியனி லீ யூனாவை திருமணம் செய்ய சம்மதமா? சம்மத ஃபாதர். லீ யூனாவாகியனி சுகாவை திருமணம் செய்ய சம்மதமா? ஹோல் ஹார்ட்டட்லி சம்மத ஃபாதர். மோச்சி பாப்பா. சுகா சுகா, என்னாச்சு? என்ன நடக்குது? எனக்கு ஒன்றுமே புரியல. நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன்? இது என்ன காலையில நைட்டா? ஒன்றுமே புரியல. தலை வர வலிக்குது. என்னென்னமோ மைண்டில் ஓடுது, என்னென்னமோ காதில் கேட்குது. என்ன நடக்குது? சுகா சுகா, இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சா? ஜிமின் தான் அவன் ரூமில் தூங்கிட்டு இருந்திருப்பான். இப்போ தான் முழிச்சு எந்திரிக்கிறான். அவனுக்கு இப்போ என்ன டைமு, என்ன டேட்டு, என்ன நாள் இன்னைக்குன்னு கூட எதுவுமே தெரில. அவனுக்கு சாம் ட்ரிங்கில் கலந்து கொடுத்த ட்ரக் எஃபெக்ட்னால அவனுக்கு ஒன்றுமே புரியல. அதுலேயும் அவன் ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸில் பெயினில் இருக்கனாலையும் அவன்கிட்ட சுகா பேசினதெல்லாம் கேட்குது. ஆனால் அதெல்லாம் நிஜமா இல்லை கனவா எதுவுமே அவனுக்கு புரியலை. அதெல்லாம் அவனாகவே நினச்சிக்கிறானானும் தெரியல. ஆனால் திரும்ப திரும்ப இல்லை, அவனுக்கு ரிப்பீட்டடாக ஒரு மாதிரி மெமரி மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. அவனுக்கு எல்லாத்தையும் விட எவ்வளோ நேரம் தூங்கணும், என்ன நடந்தது ஒன்றும் புரியலனாலும் சுகாவுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்குமோ அப்படின்னு நினச்சி தான் அவன் ஹார்ட்டெல்லாம் வேகமாக துடிக்குது. என் ஃபோன் எங்க? ஜிமின், ஏஞ்சிட்டியா? அப்பா அப்பா. இரு எந்திரிக்காத. ஓகேவா இப்போ? என்ன ஓகேவா? ஏன் அப்படி கேட்குறீங்க? அப்பா, எனக்கு ஒன்றும் சரியா மைண்டுக்கு வர மாட்டேங்குது. நான் ஆக்சுவலாக நேற்று வெளில இருந்தேன். எப்படி வீட்டுக்கு வந்தேன்? எனக்கு தலையில் ரொம்ப வலிக்குது. ஜிமின், இங்கே பாரு, இதை குடி ஃபஸ்ட்டு. அப்பா, இது ஹேங் ஓவர் சூப்புப்பா. இது எதுக்கு எனக்கு கொடுக்குறீங்க? அது இல்லை அப்பா, ஃபஸ்ட்டு இதை சொல்லு. சுகாவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா? உன்னை ஃபஸ்ட்டு இதை குடிக்க சொன்னேன். அப்பா, எதுனாலும் குடிச்சிட்டு பேசு. அப்பா ஏன்பா? சொல்லுப்பா. இங்கே பாரு, திரும்ப சொல்கிறேன், என்ன மாதிரியே நீயும் ஆயிடாத. அப்பா பயமாக இருக்குப்பா. அப்பா சொல்லுப்பா, என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சப்பா. அப்பா. ஜிமின், இன்னைக்கு ஈவினிங் தான் உனக்கு என்கேஜ்மெண்ட். இப்போ காலையில் தான் ஆகுது. நீ நேற்று நைட்டே வீட்டுக்கு வந்துட்ட அப்படின்னு அவர் சொன்னதும் ஜிமினுக்கு அவர் அடுத்து என்ன பேசுகிறாருன்னு கூட காதில் விழலை. அவர் சுகாக்கு இன்னும் என்கேஜ்மெண்ட் ஆகலைன்னு சொன்னது தான் அவனுக்கு திரும்ப காதில் கேட்டுகிட்டே இருக்கு. ஜிமின், உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த சூப்பை குடிக்க சொன்னேன். இங்கே பாரு, திரும்ப இப்படியே அழுதுட்டு உட்காந்துட்டு இருந்தேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. உன்னால் ஏதாவது மாற்ற முடியுமா? முடியாது தானே? அப்படின்னு அவர் சொல்ல ஜிமின் தான் இப்போ ஸ்லோவாக நிமிர்ந்து அவரை பார்க்குறான். கரெக்டு தான், என்னால் எதையும் மாற்ற முடியாது. நான் என்னை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கேன்ல. செல்ஃபிஷாக யோசிக்கிறல்லப்பா. ஜிமின், அவனை என்னால் மட்டும்தான் சந்தோஷமாக வச்சுக்க முடியுமா என்ன? அவனுக்கு பிடிச்சவங்களோட இருந்தாலே அவன் ஹாப்பியாக தான் இருப்பான். இப்படி தான் ஜிமின் மாதிரி தான் எத்தனையோ பேர் அவங்களுக்குள்ள அவ்வளோ லவ்வை வச்சுக்கிட்டு அதை அவங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட சொல்லவும் முடியாமல் கடைசி வர அவங்களுக்குள்ளே வச்சு கஷ்டப்பட்டுட்டு இனிமேல் சேரவே முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வாயிலேருந்து மனசார சொல்கிற ஒரே வார்த்தை, அவங்க எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கட்டும், எனக்கு அது போதும். அவ்வளோதாங்க இந்த ஒன் சைட் லவ். என் வாழ்க்கையிலே காதலை உணர்ந்தது உன்னிடம்.
இடம்தான் என் உணர்வுக்கு நீ நிழல் தந்த தாய்மையும் நீ அல்லவா. தூரம் சென்ற பின் இதயம் சொன்னது இதுதான் காதலா. ஜிமின், இங்கே பாரு. இப்படிலாம் நீ அழுதுகிட்டே இருந்தினா உன்னை என்ன பண்ணுறது? என்ன பாரு, உன்னோட அப்பனை பாரு. உன்னை மாதிரி தினம் தினம் அவளை நினச்சி இப்போ லைஃபே தொலைச்சிட்டு நிற்கிறேன். இப்போ நான் வாழணுன்னா அதுக்கு இருக்க ஒரே ஹோப் நீ ஒன்று தான். உன்னை நான் மறக்க சொல்லி அது இதுன்னு எதுவும் சொல்ல. ஆனால் உன் லைஃப்பை பாரு. உன் லைஃப்பில் நீ க்ரோ ஆகு, அதை மட்டும் பாரு. அதை தான் சொல்கிறேன். என்னை மாதிரி நீயும் ஸ்டாப் ஆகிடாத. நீ சின்ன பையன்தான், உனக்கு இன்னும் லைஃப் எங்கேயோ இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க ஜிமின் தான் ஒரு மடியில் படுத்துட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருந்திருப்பான். இப்போ நிமிர்ந்து அவரை தான் பார்க்குறான். என்னோட பாண்டு ஷேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து தரேன். நீ அதெல்லாம் வச்சு நல்லா படி, காலேஜ் போ அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க ஜிமினோட ஃபேஸில் ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. ஒரு மாதிரி லைஃப்லெஸ்ஸாக உட்காந்துருக்கான். ஜிமின், இங்கே பாரு. நான் உனக்கு இதுக்கு மேலே அட்வைஸ் பண்ணணும்னு இல்லை. ஏன்னா நானே இத்தனை வருஷம் எதை பற்றியும் யோசிக்காமல் என்னோட வலி, என்னோட பெயின், என்னை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டேன். அதுலேயும் முக்கியமாக ஒன்றை விட்டுட்டேன். எனக்கு இப்போ அதெல்லாம் நினச்சா ரொம்ப ரிக்ரெட்டாக இருக்குது. எனக்கு இப்போ இருக்க ஒரே பயம் நீ என்னை போல் ஆயிட வேணான்னு தான். ஜிமின், இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜிமினோட கையெடுத்து அவர் கைக்குள்ளே வச்சுட்டு, இவ்வளோ நாளும் நீ தான் என்னை பார்த்துக்கிட்ட. என்னமோ நான் உன் பையன் மாதிரி, நீ எனக்கு அப்பா மாதிரி. ஆனால் இப்போ நான் உனக்கு அப்பனா இருக்கணும்னு நினைக்கிறேன். உன்னை நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு சான்ஸ் கொடு ஜிமின். உனக்கு ஒரு பேரண்ட்ஸாக நாங்கள் 2 பேருமே இல்லை. ஆனால் அப்படி இருந்தும் நீ என்னை இவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்ட. அப்படின்னு ஜிமினோட அப்பா தான் ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாரு. ஜிமினுக்கு அவர் சொல்ல இவ்வளோ நாளும் அவன் எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணியிருந்திருப்பான். ஆனால் இன்னைக்கு அப்படியே இன்னும் சேர்ந்து எல்லாம் மொத்தமும் உடஞ்சி போய் அழுகிறான். அப்பா, அப்பா. சரி சரி, அழாத. இங்கே பாரு, நான் அன்னைக்கு சொன்னதான் இன்றைக்கும். நீ வேலைக்கு போனதெல்லாம் போதும். நீ உன் எஜுகேஷனை கன்டினியூ பண்ணு. நீ படிக்கிறத மட்டும் பாரு அப்படின்னு அவர் சொல்ல ஜிமின் தான் சைலண்ட்டாகவே இருக்கான். எனக்கு புரியுது உனக்கு இப்போ எப்படி இருக்குன்னு. உனக்கு எவ்வளோ டைம் வேணுமோ எடுத்துக்கோ. ஆனால் நான் இருக்கிறேன், அப்பா இருக்கிறேன், அதை மட்டும் மறந்துடாத. அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க ஜிமின் தான் அவனோட கையில் அவங்க அப்பாவோட கை இருக்கு, அதவே பார்த்துட்டு இருக்கான். அவனால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அவன் அப்பாவோட கை பயங்கரமாக நடுங்குது, ஷிவர் ஆகுது. இவ்வளோ நாளும் இத்தனை வருஷமாக அவர் குடிச்சிட்டு இருந்திருப்பாரு. அதை சடனாக எப்படி விடுறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு ஜிமினுக்கு தெரியும். அப்படி இருந்தும் அவர் இவனுக்காக எல்லாத்தையும் விடுறேன்னு சொல்லி இவ்வளோ தூரம் வந்து பேசுகிறத பார்த்து அவரோட கையை தான் இப்போ கிரிப்பாக பிடிக்கிறான். ஜிமின் வார்த்தையால் சொல்லனாலும் அவங்க அப்பாவுக்கு புரியுது அவர் சொல்கிறது அவன் ஏற்றுக்கிறான்னு. இப்போ ஜிமினோட ஃபோன் தான் ரிங் ஆகுது. அவங்க அப்பா தான் எடுக்கிறாரு. பார்த்தா பெக்கு தான் கால் பண்ணுறான். இந்தா, இனிமேல் ஜாபுக்கு வரலன்னு ஃபோன்லேயே சொல்லிடு அப்படின்னு அவர் சொல்ல ஜிமின் தான் இப்போ ஃபோனை வாங்கி அட்டன் பண்ணுறான். ஹலோ. இல்லை. வரேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில், ஒரு 1/2 hourல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் இப்போ ஃபோனை கட் பண்ண அவங்க அப்பா தான் பார்க்குறாரு. இல்லைப்பா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். ஒரு எமர்ஜென்சி ஆர்டர் இருக்குது, அதை மட்டும் முடிச்சு கொடுத்துட்டு வந்துடுறேன். அங்கே வேறு யாருக்கும் அது செய்ய வராது. சரி, இன்னைக்கு ஒரு நாள் நீ போயிட்டு வா, நாளையிலேருந்து எங்கேயும் போவானா அப்படின்னு அவர் சொல்ல ஜிமின் தான் அவன் ஹெட்டை நாட் பண்ணுறான். போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா. நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி வச்சுருக்கேன், சாப்பிட்லாம், ஒன்றா சாப்பிட்லாம். ஜிமின் ஆக்சுவலாக ஒரு மாதிரி லைஃப்லெஸ்ஸாக டவுனாக தான் உட்காந்துருந்துருப்பான். அவனோட அப்பா இப்படி சொல்லவும் அவன் செம ஷாக்கில் இப்போ அவரை தான் நிமிர்ந்து பார்க்குறான். பா அப்படின்னு சொல்லிட்டு ஏந்து அவரை போய் ஹக் பண்ணிக்கிறான். அவரும் திருப்பி ஹக் பண்ணிவிட்டு அவனை பேட் பண்ணி கொடுக்குறாரு. இங்கே பாரு, நீ எப்போ என்னோட குட்டி மோஜி பையன்தான். உன்னோட சின்ன வயசுலேயே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி நீ எடுத்துக்க வேண்டியதாக போச்சு. ஆனால் நீ இனிமேல் அப்படி இருக்க வேணாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க ஜிமின் தான் அவரை கட்டி பிடிச்சிட்டு ரொம்பவே தேம்பி அழுகிறான். ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஜிமினோட அப்பாவாலையும் முடியல. அவருமே ரொம்ப ட்ரை பண்ணி தான் ஜிமினுக்காக அவரை மாற்றிக்கணும், இனிமேவாவது அவனை பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா ஜிமின் இப்போ என்ன ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கானோ
அதே பேஸில் அவரும் லைஃப்பில் இருந்திருக்காரு. அவரோட லைஃப்பை என் பண்ணிக்கணும்னு அப்போ நிறைய தடவை அவருக்கு தோணும். நிறைய அட்டம்ப்டும் பண்ணியிருப்பாரு. ஆனால் அது எல்லாமே ஜிம்முக்காக வேண்டியே வேணான்னு விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ட்ரிங்க் பண்ணுறதுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் அதிலே லைஃப் போயிருக்கும். அவருக்கு இருக்கிற பயமே இப்போது எங்கே ஜிம்மன் அந்த மாதிரி ஏதாவது முடிவு எடுத்துருவானோ அப்படின்றதால தான் அவர் ரொம்பவே ஜிம்மனுக்காக கேர் பண்ணுறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணால் ஜிம்மன் தான் அவன் கெஃபேக்கு வந்திருப்பான். அவன் கெஃபேக்குள்ளே வரக்குள்ளவே நேற்று நடந்த விஷயம்லாம் தான் அவன் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. சுகா கெஃபேக்கு வந்தது, அப்புறம் அங்கேருந்து வெளில போனது, சாம் அவனை தொல்லை பண்ணதுன்னு எல்லாமே ஒரு மாதிரி ஷஃபிள் ஆகி மைண்டில் ஓடிட்டே இருக்கு. ஆனால் அவனுக்கு லாஸ்ட்டாக எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பப்புக்கு போனது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே நடந்த விஷயம்லாம் ஒரு மாதிரி மிக்சடாக அவனுக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் நேற்று அந்த ஹோல் டேவும் சாம் அவன் கூட இருந்துட்டு ரொம்பவே அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தது தான் அவனுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. இப்போவும் கெஃபேக்கு வந்ததும் எங்கே சாம் எங்கேயாவது இருக்கானோன்ற பயம்தான் அவனுக்கு. இப்போ பெக்கோ சோபின்னு தான் ஜிம்மினை பார்த்துட்டு, டேய் ஜிம்னே, என்னடா ஆச்சு? இது அத்தனை தடவை கால் பண்ணுறோம், ஒரு தடவை கூட கால் எடுக்கல. டேய் நீ ஓகேவா இருக்கியா அப்படின்னு பெக்கோ சோபின்னு தான் மாறி மாறி ஜிமின் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஜிமின் எதுக்கும் ஆன்சர் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு போயிட்டு அவனோட ஒர்க் ஸ்டேஷனில் பேக்கிங் ஸ்டப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கான். டேய் உன்னை தாண்டா கேட்குறோம் அப்படின்னு சோபின் கேட்க பெக்கு தான் அவன் கையை பிடிச்சி அமுக்குறான். ஜிமினை எதுவும் கேட்க வேணான்ற மாதிரி சோபினுக்கு தான் சிக்னல் பண்ணுறான். பெக், ஆல்ரெடி சான் அங்கிள் கொடுத்ததெல்லாம் லிஸ்ட்டு படி பண்ணி வச்சாச்சு. எல்லாம் பார்த்தியா? செக் பண்ணியா? ஸ்டோர் ஃப்ரீசரில் தான் இருக்குது. ஈவினிங் தானே ஃபங்க்ஷன், நீங்கள் அதுக்குள்ளே ஆஃப்டர்நூன் போலவே எடுத்துகிட்டு எல்லாம் பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. பெக் இங்கே பாரு, பேக் பண்ண வேண்டியதெல்லாம் இங்கே இருக்குது, கரெக்டாக எல்லாத்தையும் இண்டிவிஜுவலாக பேக் பண்ணிடுறேன்னு அப்படின்னு ஜிமின் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்க பெக்கு தான் ஜிமினையே பார்த்துட்டு இருக்கான். பெக்குக்கு தான் ஜிமினை பார்க்க ஒரே ஆச்சரியமாக இருக்குது. அவன் லவ் பண்ண பையனுக்கு இன்றைக்கி என்கேஜ்மெண்ட். அது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் ஒரு பர்சனுக்கு. ஆனால் இருந்தாலும் ஒர்க்குன்னு வந்துட்டா அதை தான் பார்க்கணும், அதை தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஜிமின் இவ்வளோ தூரம் அவன் பர்சனலில் உரமாக எடுத்து வச்சுட்டு அந்த ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதை பார்க்கல பெக்குக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. பெக், என்ன அவ்வளோதானே? எல்லாமே பண்ணியாச்சு, பேக்கிங் பண்ணுறது ஒன்று தான் அப்படின்னு ஜிமின் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்க பெக்கு அவனையே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். பெக், என்ன ஏன் அப்படி நின்றுட்டுருக்க? ஏதோ எக்ஸ்ட்ரா பேஸ்ட்ரி பண்ணணுன்னு சொன்னேன், என்னது அது? சீக்கிரம் சொல்லு. நான் முடிச்சுட்டு சான் அங்கிளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்புறேன். ஸோ நாளையிலேருந்து நான் வரமாட்டேன். ஸோ கெஃபேவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு ஜிமின் சொல்ல பெக்கு தான் போயிட்டு ஜிமினை ஹக் பண்ணிக்கிறான். என்ன என்ன பண்ணுற? என்னாச்சு? டேய் எப்படா அப்படி இருக்க? நானும் எதுவும் கேட்க வேணான்னு பார்க்குறேன், ஆனால் எப்படா உன்னால் முடியுது? சத்தியமாக சொல்கிறேன், உன்னை விட 2 வயசு கூட நான். இருந்தாலும் உன் அளவுக்குலாம் எனக்கு இல்லைடா, மெச்சூரிட்டியே கிடையாதுடா எனக்குலாம். ஆனால் நீ இந்த வயசுல இவ்வளோ விஷயத்த பேர் பண்ணிட்டு எப்படா மேனேஜ் பண்ணுற? ஜிமின் தான் அவனை விலக்கி விட்டுட்டு, என்ன உனக்கு? எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன். ஜிமினுக்கும் ஒரு மாதிரி ஆகுது. ஆனால் அவன் யார் முன்னாடி பிரேக் டவுன் ஆகவே மாட்டான். அவனாக இருக்கிறது 2 பேர்கிட்ட தான். ஒன்று அவங்க அப்பா கிட்ட, இன்னொன்று ஷுகா கிட்ட. மற்றபடி எல்லார்கிட்டையும் வெளியில் அவன் ரொம்ப போல்டாக மெச்சூராக தான் காட்டிப்பான். இப்போவும் அவன் ஃப்ரெண்டு அவனுக்காக அழுகிறதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு எமோஷன் ஆகுது. ஆனால் அதை வெளில காட்டிக்காம பெக்கோட ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, மெச்சூராக இருக்கிறதுல என்ன இருக்குது? அப்படி பார்த்தா சின்ன வயசுலேருந்தே நான் மெச்சூராக தான் எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறேன். உனக்கு அது பெரிய விஷயமா படுது, ஆனால் எனக்கு அப்படி இல்லை. ஒருத்தவங்க மெச்சூராக இருக்கிறதும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதும் லைஃப்பில் அவங்க பார்த்த பெயின், வலி இதெல்லாம் தான். இப்படி ஜிமின் சொல்லிக்கிட்டே பெக்கை தான் பார்க்குறான். சரி விடு, எதுக்கு இப்போ இவ்வளோ எமோஷன் ஆகுற? இதெல்லாம் உனக்கு செட்டே ஆகலை அப்படின்னு ஜிமின் சொல்ல, ஜிமினா நீ நல்லா இருப்படா, ரொம்பவே நல்லா இருப்ப. உனக்கு பிடிச்ச மாதிரி நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும் பாரு அப்படின்னு பெக்கு சொல்ல ஜிமின் தான் அவனை பார்த்துட்டு ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக சிரிச்சிட்டே, இனிமேல் என்ன இருக்குது எனக்கு பிடிச்சதுன்னு அப்படின்னு ஜிமின் சொல்ல பெக்கு தான் ஏதோ சொல்ல வரான். ஆனால் அதுக்குள்ளே ஜிமின், பெக் எக்ஸ்ட்ராவே ஏதோ ஆட் பண்ணியிருக்காங்க மெனுவில்னு சொன்னல, அது என்னன்னு சொல்லு, சீக்கிரம் பண்ணிவிட்டு கிளம்புறேன். அது வந்து அது ஒரு என்கேஜ்மெண்ட் கேக்குடா அப்படின்னு பெக்கு தயங்கி சொல்ல ஜிமினுக்கு புரியுது. அவனுக்கு டக்குன்னு கண்ணில் இப்போ தண்ணி தேங்கி நிற்குது.
இருந்தாலும் அதை வெளில காட்டிக்காம பக்கத்தில் இருக்க வாட்டர் பாட்டிலேருந்து தண்ணி எடுத்து வேக வேகமாக குடிக்கிறான். திரும்பி நின்று அவன் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, சரி ஓகே, இதெல்லாம் மட்டும் போய் ஸ்டோர் ரூமில் எடுத்துகிட்டு வா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அந்த கேக்கை தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜிமின் ஹாப்பியாக இருக்கிறதே அந்த குக்கிங் பண்ணுற டைமில் தான். அவனுக்கு பேக்கிங் பண்ணுறதே ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்னைக்கு அவனால் சுத்தமாக முடியல. அவனால் அந்த கேக்கை பண்ணவே முடியல. அவன் கண்ணில் டியர்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ லாஸ்ட்டாக ஒரு வழியை அதை முடிச்சுட்டு அது மேலே பைப்பிங்கில் நேம் எழுதுறதுக்கு பெக் கொடுத்த அந்த கார்டை தான் எடுத்து பார்க்குறான். அதில் பார்த்தா நேமுக்கு பதிலாக வேற ஒன்று எழுதியிருக்கு. அதை பார்த்ததும் ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. அவன் திரும்ப திரும்ப அதவே உத்து உத்து பார்க்குறான். பெக் பெக் இங்கே வா, இது என்ன எழுதியிருக்கு? ஏன் உனக்கு பார்த்தா தெரியலையா என்ன? ஏய் என்னடா சொல்கிற? இதில் அப்படின்னு ஜிமின் தான் பேச்சே வராமல் ஒரு மாதிரி ஸ்டக் ஆகுறான். ஏய் இன்னுமாடா கேக் பண்ணுறீங்க, டைம் ஆகுதுல அப்படின்னு சூபின் தான் உள்ளே வந்து சொல்கிறான். ஜிமின்கா ஒன்றுமே புரியல. அவன் சூபினை பார்க்குறான், பெக்கை பார்க்குறான், அந்த கார்டை பார்க்குறான். இவன் ஏன்டா இப்படி இருக்கிறான்? அதான் எனக்கு தெரில மச்சான், கார்டில் என்ன எழுதியிருக்குதுன்னு தெரியலையாமே. என்ன ஜிமின், எத்தனை கேக்கு மேலே பைப்பிங்கில் எழுதியிருப்ப, இப்போ என்ன எழுத வரலையா இல்லை படிக்க வரலையா? டேய் விளையாடுறீங்கன்னா இதோட நிறுத்திக்கோங்க. டேய் நாங்கள் என்ன விளையாட போகிறோம்? இது மிஸ்டர் மின் வீட்டிலேருந்து வந்த ஆர்டர் தான். இது கேக்கு மேலே இதை தான் எழுதணும்னு தனியாக ஒரு என்வலப்பில் போட்டு கொடுத்தாங்கன்னா பாரு, அதில் என்ன எழுதிருக்குதோ அதை எழுது. பெக் என்னை டென்ஷன் பண்ணாத, விளையாடுறியோ? என்ன எழுத சொல்கிற? சரி அப்போ அதை எழுத முடியாதுன்னா அதுக்கான பதிலை எழுது. என்ன பதிலா? பெக் பெக் விளையாடாத பெக். இது யார் கொடுத்தா? இது ஆமாண்டா பதில் தான் அப்படின்னு பெக் சொல்ல. இப்போ சூபின், டேய் ஜிம்னே உனக்கு அவ்வளோ டவுட்டாக இருந்ததுன்னா இந்த கார்டு கொடுத்தவங்க வெளில தான் நிற்கிறாங்க, வேணா அவங்ககிட்டே போய் கேட்டுக்கோ அப்படின்னு அவன் சொன்னதும் ஜிம்மன் தான் இப்போ அவங்க தள்ளிட்டு வெளில வேகமாக ஓடுறான். ஐயோப்பா என்னடா இப்படி இடித்து தள்ளிட்டு ஓடுறான்? அதானே. டேய் பெக்கு ஒழுங்கா அப்பயே கார்டை கொடுக்க வேண்டியது தானே, உள்ளே என்ன சென்டிமெண்ட்ஸி ஓடிட்டு இருந்த? இல்லைடா அது நீ பொத்து இப்போ வெளில போகலாம். இப்போ கெஃபேக்கு வெளியில தான் பார்க்குறோம். ஜிமன் தான் வேகமாக ஓடி வந்திருப்பான் வெளியே. பார்த்தா அந்த கெஃபேக்கு வெளியில் சுகா தான் அங்கே கார் மேலே சாஞ்சிட்டு அப்படியே ஜிமினை தான் பார்த்துட்டு இருக்கான். ஜிமன் தான் சுகாவை பார்த்துட்டு அப்படியே பேச்சே வராமல் நிற்கிறான். அவன் கையில் இருக்க கார்டை பார்த்துட்டு சுகாவை பார்க்குறான். இப்போ சுகா தான் ஜிமன் கிட்ட வரான். ஜிமனுக்கு தான் இங்கே கையெல்லாம் நடுங்குது. அவனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த கார்டு இது நீயே கொடுத்த? ஜிம்னா, இல்லை சுகா, எனக்கு புரியல. இதில் என்ன எழுதியிருக்கு? Will you marry me? மோச்சின்னு எழுதியிருக்கு. ஆக்சுவலாக அதுதான் அந்த கார்டில் எழுதியிருக்கோம். அதை இப்போ சுகா சொல்லவும் எனக்கு இப்போவும் புரியல. நீ என்கிட்ட கேட்குறியா, என்கிட்ட தான் கேட்குறியா அப்படின்னு ஜிமின் தான் அவனால் பேசவே முடியல. அப்படியே அழுதுட்டு ஷிவர் ஆகிட்டு கேட்குறான். சுகா தான் இப்போது ஒரு ஸ்டெப் பேக்கில் போய் அப்படியே நீல் டவுன் பண்ணி அவன் பேக்கெட்லேருந்து ரிங் பாக்ஸ் எடுத்து ஜிமின் முன்னாடி காட்டி, மோச்சி பாப்பா, ஐ லவ் யூ, வில் யூ மேரி மீ அப்படின்னு சுகா ப்ரப்போஸ் பண்ண ஜிமின் தான் செம ஷாக்கில் இருக்கான். அவன் ஐஸ்லேருந்து நான் ஸ்டாப்பாக டியர்ஸ் வந்துட்டே இருக்கு. இது இந்த ரிங்? ஆமாம், சுகா காட்டிகிட்டு இருக்கிறது ஜிமின் அவங்களுக்காக வாங்கின மேரேஜ் ரிங்கு தான். ஸோ இப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் தான் போகிறோம். லாஸ்ட் நைட், அதாவது நேற்று அந்த பப்பில் சாம் தான் ஜிமின் கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணியிருப்பான். ஆனால் அதுக்குள்ளே சுகா வந்துட்டு சாமை போட்டு நல்லா புரட்டி எடுத்துருந்துருப்பான். அதுக்கப்புறம் ஜிமின் கிட்ட அவனோட ஓவர் கோட்டை கழட்டி கொடுத்துட்டு அவங்ககிட்ட பேசியிருப்பான். சுகா ஜிமின் கிட்ட ஓப்பன் அப் ஆகி அவன் மனசில் இருக்க எல்லாத்தையும் சொல்லியிருப்பான். மீன்வேல் வெளியில் யூனா தான் கவுச்சில் உட்காந்துருந்துருப்பா. இப்போ ரொம்ப நேரம் ஆகி சுகாவையும் காணும், யாரையும் காணும்ன்ட்டு அவள் கரெக்டாக பப்பில் எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்க சாம் தான் ரெஸ்ட் ரூமை விட்டு அடிச்சு பிடிச்சி வெளில ஓடிருப்பான். அவள் அதை பார்த்தே பயங்கரமாக ஷாக் ஆகிருப்பா. ஏன்னா அவன் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு மூஞ்செல்லாம் அடிபட்டு ரத்தமாக இருந்திருக்கும். அவள் என்ன ஆச்சுன்னு பயந்துட்டு வேகமாக ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் போகிறா. பட் அவள் கரெக்டாக உள்ளே போக, ஜிம்னா, ஐ லவ் யூ ஜிம்னா, லவ் யூ ஜிம்னா, எனக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொன்னல, கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னேன், அதெல்லாத்தையும் மறந்துட்டியா? எனக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணும்.
இப்படி ஜிமின் கிட்ட எமோஷனலாக பேசிட்டு அவனை கிஸ் பண்ணியிருப்பான். ஜிமின் ஆல்ரெடி ரொம்ப ஹையில் இருந்தனால இதில் சுகா வேறு எமோஷனலாக பேசி கிஸ்லாம் தருவோம். அவன் அப்படியே பிளாக் அவுட் ஆகி அப்படியே மயங்கியிருப்பான். ஜிமினா என்னாச்சு இங்கே பாரு அப்படின்னு சுகா தான் போட்டு ஜிமினை உழுக்கிறான். ஆனால் அவன் எந்திரிக்கிற மாதிரி தெரியல. சரின்னு அவனை அப்படியே தூக்குறான். சுகா இப்போ கரெக்டாக தூக்கிட்டு திரும்ப யூனா தான் அங்கே நின்றுட்டுருக்கா. இவ்வளோ நேரம் சுகா பண்ணது பேசினதுன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படி ஸ்டன் ஆகி போய் நிற்கிறா. சுகாக்கும் அவளை பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. யூனாவால் எதுவுமே நம்ப முடியல. அவள் இப்போ பார்த்தது அவள் கேட்டதுன்னு எல்லாமே அவளுக்கு ஷாக்காக இருக்குது. அவள் இப்போ எதுவுமே பேசல, அப்படியே திரும்பி நடந்து போகிறா. அவள் பாட்டு காரில் பேக் சீட்டில் போய் உட்காந்துக்கிறா. சுகாவும் ஜிமினை தூக்கிட்டு வந்து ஃப்ரண்ட் சீட்டில் சீட் பெல்ட்லாம் போட்டு உட்கார வச்சுட்டு காரை தான் ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த காரே சைலண்ட்டாக வருது. யூனா எவ்வளோக்கு எவ்வளோ ஹாப்பியாக காலையில் சுகாவோட கிளம்பி வந்திருப்பாளோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இப்போது ஒன்றுமே பேசாமல் கம்முன்னு அவள் பாட்டுக்கு வரா. சுகாவால் அந்த ஃப்ரண்ட் மிரரில் யூனாவை பின்னாடி பார்க்க கூட அவனால் முடியல. சுகா தான் இப்போது கரெக்டாக வீட்டுக்கு வந்து ஸ்டாப் பண்ண யூனா பாட்டுக்கு டோர் ஓப்பன் பண்ணி இறங்கி போயிடுறா. சுகா அப்படியே இறங்கி ஜிமினை தான் அப்படியே கேரி பண்ணிவிட்டு ஜிமினோட வீட்டுக்கு தான் போகிறான். ஜிமினை தூக்கிட்டு போய் அவனோட ரூமில் தான் படுக்க வைக்கிறான். சுகாவுக்கு அவனோட ஹார்ட்டே இப்போ ஹெவியாக இருக்குது. 4 வருஷம் கழிச்சு இப்போ தான் அந்த ரூமுக்கு எகெயின் வரான். அந்த ரூமில் மட்டுமே அவ்வளோ மெமரிஸ் இருக்குது அவனுக்கு. சுகா சுகா ஒத்தமாக போகிற பாரு. அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நான் செஞ்சேன், சாப்பிட்டு பாரு. என்னை விட்டு மட்டும் போயிட மாட்டேன்ல. சீக்கிரமாக வந்துடுறேன். 4 வருஷம் போனதே தெரியாது பாரு. இப்படி அந்த ரூம் ஃபுல்லாக அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. அந்த ரூமில் அவங்க பேசினது சிரிச்சதுன்னு அந்த மெமரிஸ் எல்லாம் ஃப்ளாஷ் ஆக சுகா தான் ஜிமினே பார்த்துட்டு இருக்கான். சுகாவுக்கு தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஜிமின் மனசில் இன்னும் அவன் இருக்கானா, இல்லை எல்லாமே மாறிடுச்சா, இல்லை இவனுக்கு மட்டும்தான் எல்லாமே தோணுதா அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் அப்படி ஜிமினை தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். இப்போ சுகா தான் போகலான்னு திரும்ப அவன் கண்ணில் தான் ஏதோ ஒரு விஷயம் படுது. ஜிமினோட பெட்சைட் டேபிளில் அவங்க 2 பேரும் சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோ தான் இருக்குது. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இருந்துட்டு அது இப்போ கையில் எடுக்கிறான். அந்த ஃபோட்டோவில் ஜிமின் ரொம்பவே சின்ன பையனாக இருக்கான். அவனை ஹக் பண்ண மாதிரி சுகா தான் பக்கத்திலே நிற்கிறான். இப்போ அந்த ஃபோட்டோவை தொட்டு பார்த்துட்டு இப்போ அந்த ஃபோட்டோவை தான் அங்கேயே வைக்கலான்னு போக பார்த்தா அந்த ஃபோட்டோ வச்சிருந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு ரிங் பாக்ஸ் தான் இருக்குது. அந்த ரிங் பாக்ஸை பார்த்துட்டு சுகா தான் அந்த ஃபோட்டோ வச்சுட்டு அந்த பாக்ஸை தான் எடுக்கிறான். அது உள்ளே என்ன இருக்குன்ற ஐடியாவே இல்லாமல் அதை அப்படியே இப்போ ஓப்பன் பண்ண அது உள்ள ஜிமின் அவங்க மேரேஜ்க்காக வாங்கி வச்சிருந்த ரிங்கு தான் இருக்குது. சுகாவுக்கு அவன் ஐஸெல்லாம் ஒயிட் ஆகுது. அவனால் இதை நம்பவே முடியல. அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகிடுது அவனுக்கு. நான் ரிங்கெல்லாம் வாங்கி வைக்கிறேன். யாரு ரிங்கு? நீ? ஏன் நான் வாங்க மாட்டேனா? மோச்சி பாப்பு, அதெல்லாம் உன்னால் வாங்க முடியாது. யார் சொன்னால் வாங்க முடியாதுன்னு? நீ திரும்பி வருவல்ல, அப்போ பாரு. பார்க்குறேன் நீ என்ன பண்ணுறன்னு. நீ வேணா பாரு. அந்த ரிங்கை போட்டு தான் நம்ம கல்யாணம் பண்ணிப்போம். சரிடா, கல்யாணம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சுகாக்கு இந்த மெமரிஸ்லாம் ஃப்ளாஷ் ஆக அப்படியே வாயில் கையை வச்சுட்டு உட்காந்துடுறான். பயங்கரமாக அவனுக்கு அழுக வருது. அவன் வந்ததுலேருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிக்கிறான். ஜிமினுக்கு அதெல்லாம் எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும்னு இப்போ தான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது. எல்லாத்துக்கும் மேலே ஜிமின் அவனுக்காகவே காத்துட்டு இருந்திருக்கான். லிட்ரலி அவன் எப்போ வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஜிம்னா என்ன ஜிம்னா இதெல்லாம்? நீ சொன்ன மாதிரி எனக்காக ரிங்கெல்லாம் வாங்கி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க. ஆனால் நான் தான் ஏதோ சின்ன பையன் ஏதோ சொல்லிட்டு இருக்கேன்னு நினச்சி சீரியஸாக எடுத்துக்காம விட்டேன்டா அப்படின்னு சுகா தான் அந்த ரிங் பாக்ஸை கையில் வச்சுட்டு அவனால் தாங்கவே முடியல. பயங்கரமாக அழுகிறான். இப்போ அவன் கீழே நீல் டவுன் பண்ணி உட்காந்துருக்கிறதுல பெட்டு கடையில் தான் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் கிடக்கு. அதை தான் பார்க்குறான். பார்த்தா அவனும் ஜிமின் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் தான் இருக்குது. அதை அவன் எடுக்க போக பக்கத்துலேயே ஒரு 2-3 டைரிலாம் இருக்குது. அதை பார்த்துட்டு அதை எடுக்கிறான். அதை தான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இப்போ தான் போயிருக்கல, இன்னும் எப்போ வருவ? வரத்துக்கு எவ்வளோ நாள் இருக்குல்ல. ஆனால் நீ எப்போ என் கூட தான் இருக்கிறதா நான் நினச்சிப்பேன். இன்றைக்கி என்னாச்சு தெரியுமா? நீ என் கனவுல வந்த. நம்ம 2 பேரும் ஒரு அழகான கார்டனில் தான் உட்காந்துருந்தோம். எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம் தெரியுமா? நீ என் மடியிலலாம் படுத்துக்கிட்ட.
இன்னைக்கு மனசே சரியில்லை. உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, கையில் காசும் இல்லை. நான் வேலைக்கு போகலான்னு இருக்க சுகா. உனக்கு தெரிஞ்சா திட்டுவல்ல, ஆனால் பரவாயில்ல. நான் என்ன பண்ணட்டும், நீ அப்புறமா வந்து திட்டு. சுகா, இன்னைக்கு பேக்கிங்கில் நிறைய கற்றுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது தெரியுமா. பேக்கிங் எனக்கு நல்லா வருது. நிறைய புதுசு புதுசாக பண்ணேன். நீ வந்ததும் நான் உனக்கு பண்ணித்தரேன். சுகா, இன்னும் கொஞ்சம்தான். இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சா போதும், அவ்வளோதான். அந்த ரிங்கை வாங்கிடுவேன். வாங்க மாட்டேன்னு சொன்னதானே. நீ வேணா பாரு, நீ வரக்குள்ள அந்த ரிங்கை காட்டி உங்ககிட்ட சூப்பராக ப்ரிப்போஸ் பண்ணுவேன், நீல் டவுன் பண்ணி. சுகா, ஆன்ட்டி சொன்னாங்க நீ ஏதோ அவார்ட்லாம் வாங்கினியாமே. பரவாயில்ல, என்னை விட அறிவு உனக்கு கம்மி தான். இருந்தாலும் அவார்ட்லாம் வாங்கியிருக்க. நான் இன்னைக்கு ஒரு மொபைல் வாங்கியிருக்கேன். அதுலேருந்து உனக்கு ஃபோன் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் என்னமோ தெரில, எனக்கு உங்ககிட்ட பேசவே ஷையாக இருக்கு சுகா. ஆனால் எனக்கு உங்ககிட்ட நிறைய பேசணும். நேரில் வா, இன்னும் ஒரு வருஷம் தானே, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சுகா, இது இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரில. என்கிட்ட ஒருத்தர் ரொம்பவே மோசமாக நடந்துக்கிறான். எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த வேலையை விட்டும் வர முடியல. என்ன பண்ணுவேனா? நான் என்ன பண்ணுவேன்? நீ வந்ததும் அவனை ஏதாவது பண்ணணும். சுகா, நாளைக்கு நீ வரப்போகிற எல்லா டைரியும் இப்போ தான் ஒன்று நான் படித்து முடித்தேன். எப்படி இருக்குது தெரியுமா? இந்த 4 வருஷமும் உன் கூடவே நான் வாழ்ந்த மாதிரி இருக்குது. ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் உன்னையே நினச்சிட்ருக்கிறது, அதெல்லாம் ஒரு தனி சுகம். நாளைக்கு நீ வந்ததும் இந்த ரிங்கை காட்டி ப்ரப்போஸ் பண்ணுவேன். மிஸ்டர் சுகா, வில் யூ மேரி மீ? இப்படி ஒரு பக்கத்துலேயும் சுகாவோட நினப்பிலே சுகாவை பற்றி மட்டுமே ஃபுல்லாக எழுதி அந்த டைரி ஃபுல்லாக இருக்குது. ஆனால் சுகா வந்த அன்னைக்கு அந்த பேஜில் சுகான்னு மட்டும்தான் எழுதியிருக்கு. அதுவும் ஒரு மாதிரி தண்ணி ஊற்றி அழிஞ்ச மாதிரி இருக்குது. சுகா இப்போ இது எல்லாத்தையும் படிச்சுட்டு பயங்கரமாக அழுகிறான். அவனால் தாங்கிக்கவே முடியல. இப்படி அவனவே நினச்சிக்கிட்டு அவனை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்த ஒருத்தனை பார்த்து, என்னை மறந்துட்டியா, என் இடத்துல வேற எவனோ ஒருத்தனை வச்சிட்டியா அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் பேசிட்டமேனு பயங்கரமாக அழுறான். இப்போ சுகாதான் படுத்திருக்க ஜிமினோட காலை பிடிச்சிக்கிட்டு, ஜிம்னா ஜிம்னா தப்பு பண்ணிட்டேன் ஜிம்னா, பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஜிம்னா. உன்னோட லவ்வை நான் புரிஞ்சிக்காம சாதாரணமாக எடுத்துக்கிட்டேனே ஜிம்னா. உன் லவ்வுக்கு முன்னாடி எதுவுமே பெருசு இல்லைன்னு காட்டிட்டு உன் லவ்வுக்கு நான் கொஞ்சம் கூட டிசர்வே இல்லைடா, டிசர்வே இல்லை. இப்படி சுகாதான் பயங்கரமாக அழுதுட்டு அவனால் முடியாமல் இப்போ ஏந்து ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் தான் இப்படி கொடுத்துட்டு அந்த ரிங் பாக்ஸ் அவன் பேக்கெட்டில் வச்சுட்டு, என்னால் நீ ரொம்ப கஷ்டப்பட்டல, இதுக்கு மேலே அந்த மாதிரி எதுவும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். இப்படி சுகா பேசிட்டு அங்கேருந்தா இப்போ போகிறான். இந்த பக்கம் ஜிமினோட அப்பா தான் ரொம்ப நேரம் ஆகியும் ஜிமின் வரலங்கவும் அவனுக்கு கால் மேலே கால் பண்ணியிருப்பாரு. பார்த்தா ஜிமின் அட்டன் பண்ணாதனால அவர் நிறைய கெஃபேக்கே போயிருப்பாரு. அங்கே பெக்கும் சுமினும் ஜிமின் இந்த மாதிரி வெளில போயிருக்கான்னு சொல்லவும் அவர் சரின்னு கேட்டுட்டு அப்போ தான் வீட்டுக்கு வராரு. அவர் கரெக்டாக வீட்டுக்கு வர சுகா கரெக்டாக அப்போ தான் வீட்டை விட்டு வெளில போகிறதையும் பார்க்குறாரு. அவர் இப்போ வேகமாக உள்ளே போய் தான் பார்க்குறாரு. பார்த்தா ஜிமின் தான் படுத்திருக்கான். அவருக்கு என்ன நடந்திருக்குன்னு புரியல. அதனால ஜிமினை எழுப்ப பார்க்குறாரு. பார்த்தா அவன் ரொம்ப டீப் ஸ்லீப்பில் இருக்க மாதிரி படுத்திருக்கான். அவன் பப்பில் இருந்தனால அவன் மேலே ஆல்கஹால் ஸ்மெல்லாம் அடிக்கவும் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஜிமின் ட்ரிங்க் தான் பண்ணிட்டு வந்திருக்கான்னு நினச்சிக்கிறாரு. அந்த இதில் தான் பயந்துட்டு காலையில் அவ்வளோ தூரம் அவன்கிட்ட ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசியிருந்திருப்பாரு. இந்த பக்கம் சுகா அவன் ரூமுக்கு போகலான்னு தான் போகிறான். பார்த்தா ஆப்போசிட்டில் லூனாவோட ரூமில் தான் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அவளோட ரூமுக்கு தான் திரும்பி போகிறான். அவன் ரூம்குள்ளே கரெக்டாக வர யூனா தான் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கா. யூனா அப்படின்னு சுகா கூப்பிட்டதுமே யூனா திரும்பி கூட பார்க்கல. அவள் பாட்டுக்கு பேக் பண்ணிட்டே, சுகா வந்துட்டியா, ஹெல்ப்லாம் வேணாம் சுகா, நானே எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். நான் வேற தேவையில்லாமல் இந்த எக்ஸ்ட்ரா ஷாப்பிங் வேற பண்ணிட்டேன். யூனா அட ஆமாம் சுகா, இப்போ நான் என்ன பண்ணுறது சொல்லு, எக்ஸ்ட்ரா பேக்கேஜுக்கு வேற பே பண்ணணும். யூனா நான் உங்ககிட்ட பேசணும்.
அப்பா அம்மாவும் பேக் பண்ணிட்டாங்க சுகா. நல்ல வேலையாக காலையில் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டே இருக்குது. யோனா, ஐம் சாரி. இவ்வளோ நேரம் அவள் பாட்டு பேசிகிட்டு இருந்திருப்பா. இப்போ சுகா ஒரு வார்த்தை சாரின்னு சொன்னதும் அப்படியே சத்தமே இல்லாமல் அவள் கண்ணில் தண்ணியாக வருது. யூனா அழுகிறான்னு சுகாவுக்கு நல்லாவே தெரியுது. யோனா ப்ளீஸ், எனக்கு இப்போ என்ன சொல்கிறதுன்னு கூட தெரில. சொல்லியிருக்கலாமே, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. உன் மனசில் ஜிம்மன் தான் இருக்கான்ட்டு. உனக்கு ஒன்று தெரியுமா, இதை நான் வந்த அன்னைக்கே ஃபீல் பண்ணேன். உனக்கும் அவனுக்கும் நடுவில் என்னவோ இருக்குன்னு எனக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஜிமின் உன்னை பார்க்குறதுலே தெரிஞ்சுது உங்கள் 2 பேருக்குள்ளே என்னவோ இருக்குன்னு. நான் அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன், உன் மனசில் யாராவது இருக்காங்களான்னு. யூ நோ வாட், ஐ கெஸ்ட் இட் ரைட் அப்படின்னு யூனா சொல்லிட்டு இப்போ திரும்பி சுகாவை தான் பார்க்குறா. நீ நோவே சொல்ல முடியாத மாதிரி எல்லா விதத்துலையும் பெஸ்ட்டாக நான் இருக்கணும்னு நினச்சேன். ஆனாலும் நீ என்னை ரிஜெக்ட் தான் பண்ணல. ஸ்டில் ஆனால் நான் ட்ரை பண்ணதுக்கு ஒரே ரீசன் தான், உன் மனசில் யாரும் இல்லை, அங்கே நான் இருப்பேன், நான் இருக்கணும்னு நினச்சேன். அட்லீஸ்ட் மேரேஜ் ஆனதுக்கப்புறமாவது உனக்கு என்ன பிடிக்கும்னு நினச்சேன். யோனா, நான் அப்போ சொன்னது தான் இப்பயும் சொல்கிறேன். என்னால் உன்னை லைஃப் பார்ட்னராக பார்க்க முடியல. நீ எனக்கு எப்பயுமே. அப்படின்னு நம்ம சொல்ல வர யூனா தான் சுகாவோட மவுத்தை க்ளோஸ் பண்ணுறா. சொல்லாத, இதுக்கு மேலேயும் ஃப்ரெண்டுன்னு சொல்லாத. உனக்கு உன் லவ் எப்படி பெருசோ, ஜிம்மன் லவ் எப்படி பெருசோ, அது மாதிரி என் லவ்வும் எனக்கு பெருசு தான். ஐம் சாரி. யோனா இங்கே பாரு. இல்லை சுகா, நீ கில்ட்டாக மட்டும் ஃபீல் பண்ணாத. இது முழுக்க என் சைட்லேருந்து நானாக எல்லாம் பண்ணது தான். இப்போவும் நானே தான் போகிறேன், எனக்கு புரியுது. யூனா தான் இப்போ அவள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் சுகா. ஜிமினோட ஹாப்பியாக இரு. நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் பாரு. ஐ நோ யூ வில் பி ஹாப்பி. ஐயோ டைம் ஆச்சு பாரு, நான் பாட்டு பேசிகிட்டே இருக்கேன். இனி எவ்வளோ திங்ஸ் பேக் பண்ண வேண்டியிருக்கு. நீ கிளம்பு சுகா போ அப்படின்னு யூனா தான் அவன் எமோஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, எங்கே சுகா இங்கே இருந்தா இன்னும் பெருசாக ஏதோ பிரேக் டவுன் ஆகிடுவோமோன்னு பயத்தில் அவனை போ சொல்கிறா. ஆனால் சுகா தான் அவகிட்ட போய் அவள் தலையை தான் பேட் பண்ணி விடுறான். யோனா, நீ ரொம்ப பாசிட்டிவான ஸ்மார்ட்டான பொண்ணு. கண்டிப்பாக உன்னோட லவ்க்குலாம் நான் டிசர்வ் கிடையாது. உனக்கான லவ் என்கிட்ட கிடைக்கல, ஆனால் உனக்கான லவ் கண்டிப்பாக உன்னை தேடி வரும். உன் டேடோட பிஸ்னஸை நீ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுவேன்னு நம்பிக்கை இருக்குது. உன் ஃப்யூச்சர் கண்டிப்பாக பிரைட்டாக இருக்கும். எப்போவும் டவுன் ஆயிடாத. உன்னை ஃபர்ஸ்ட் டைம் இன்டர் காம்படிஷனில் மீட் பண்ணப்போ எப்படி ஒரு பாசிட்டிவான பொண்ணை உன்னை பார்த்தனோ அதே வைபோடையே இரு. நீ கண்டிப்பாக பெஸ்ட்டான பிளேஸ்க்கு போவ. இப்படி சுகா சொல்லவும் யூனாக்கு தான் ரொம்ப எமோஷன் ஆகிடுது. அப்படியே சுகாவை தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. சுகா, ஐ லவ் யூ. இதுக்கு மேலே நீ ஏதாவது பேசினா நான் போக மாட்டேன், இங்கே இருந்துருவேன். அது வேணாம், நீ கிளம்பு, இங்கேருந்து போ அப்படின்னு யூனா சொல்லிட்டு அவள் ஹக்கை தான் பிரேக் பண்ணுறா. இப்போ சுகாவை நிமிந்து கூட பார்க்காம அப்படியே அவனை வெளில கூட்டு போய் விட்டுட்டு அவள் கதவை சாத்திக்கிறா. வெளியில் நின்றுட்டுருக்க சுகாவுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் சுகாவுக்கு நல்லாவே தெரியும் இது இப்படி தான் முடியும்ன்ட்டு. ஏன்னா சுகாவுக்கு அவன் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ எந்த ஒரு கனெக்டிவிட்டியுமே இல்லை. அவளை வெறும் ஃப்ரெண்டாக மட்டும்தான் அவன் பார்க்குறான். அது எத்தனையோ தடவை யூனா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். ஆனால் அவள் அதை கேட்குற மாதிரிலாம் இல்லை. அவளை பொறுத்த வரைக்கும் சுகாவோட கேரக்டரே அதுதான். அவன் யாருக்கிட்டையும் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் காட்ட மாட்டான். பட் ஃப்யூச்சரில் இவன் எல்லாத்தையும் மாற்றிடலாம், அவளுக்கான லவ்வை அவன்கிட்ட வர வச்சுக்கலாம்னு நினச்சிருப்பா. அதனால தான் இவ்வளோ தூரம் மூவ் பண்ணியிருப்பா. ஸோ இதெல்லாம் தான் அன்றைக்கி நைட்டு நடந்திருக்கும். அப்புறம் இப்போ அடுத்த நாளே சுகா வேலையாக கெஃபேக்கு தான் வந்திருப்பான். இந்த கேக்கே செய்ய சொல்லி கொடுத்து அந்த கார்டையும் கொடுத்துருப்பான். இப்போ எங்கள் ஜிம்மின் முன்னாடி அதே ரிங்கை காட்டி ப்ரப்போஸும் பண்ணியிருப்பான். ஸோ ஜிம்மினுக்கு இப்போ தான் எல்லாம் புரியுது. அவனால் இன்னுமே நம்ப முடியல. ஜிமின் அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பான். சுகாவோட லைஃப்பில் அவனுக்கு இனிமேல் எந்த இடமுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்திருப்பான். அவனோட லவ் கடைசி வரைக்குமே சுகாவுக்கு புரியாமல் அப்படியே ஒன் சைடாகவே அது போயிடுச்சேன்னு நினச்சிருந்துருப்பான். ஆனால் இப்போ அவன் முன்னாடி நடக்கிறதெல்லாம் அப்படியே கனவு மாதிரி இருக்குது. அவன் கண்ணில் இருந்தால் நான் ஸ்டாப்பாக டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அவனுக்கு முன்னாடி அவனுக்கு பிடிச்சவன் அவங்களுக்காகவே ஆசையாக பார்த்து வாங்கின அந்த ரிங்கை கொடுத்து தான் ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஜிமினா, ஐம் சாரி, ரொம்ப ரொம்ப சாரி.
உன்னோட இந்த பியூர் லவ்வை புரிஞ்சுக்காம நான் பாட்டுக்கு இருந்திருக்கிறேனே. திரும்பவும் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் கூட உன்னை புரிஞ்சுக்காம என்னென்னமோ யோசிச்சுட்டேன். ஐம் சாரி ஜிமினா. என் மனசுலையும் நீ தான் இருந்திருக்க. எனக்கு தான் அது புரியல. எனக்கு லவ்ன்ற ஒரு ஃபீல் எப்போவோ வந்திருக்கு, உன் மேலே வந்திருக்கு. அது அவ்வளோதான். என் லைஃப்பில் எத்தனை யூனா வந்தாலும் சரி, என் ஹார்ட், என் லவ் எல்லாமே உனக்கு தான். என்னால் உங்ககிட்ட மட்டும்தான் அப்படி இருக்க முடியும். அது எனக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு கூட தெரிலடா. இப்போ சொல்லு, என்ன நீ ஏற்றுப்பியா? சுகா, சுகா, போன உசுறு அப்படியே திரும்பி வந்த மாதிரி இருக்கு. எனக்கு எப்பயுமே நீ தான், நீ மட்டும்தான் அப்படின்னு ஜிமின் தான் சுகாவை டைட்டாக ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுறான். இப்படி ஒரு வழியாக 2 பேரும் அவங்களோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ கார்லேருந்து சுகாவோட அம்மாவும் அப்பாவும் தான் இறங்குறாங்க. சுகா அவங்க 2 பேர்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். ஒரு வழியாக 2 பேரும் ஒருத்தர் மனசை விட்டு பேசிட்டீங்க போல அப்படின்னு அவங்க சொல்ல, ஜிமினும் சுகாவும் தான் அவங்க ஹக்கை பிரேக் பண்ணிட்டு பார்க்குறாங்க. அவங்க இப்போ ஜிமினை பார்த்துட்டு அவங்க 2 கையும் ஸ்ப்ரெட் பண்ணி தான் கூப்பிட்றாங்க. ஆண்டி அப்படின்னு ஜிமின் தான் வேகமாக ஓடி போய் அவங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நான் சொன்னேன்ல ஜிமினா, உனக்கான இடம் அந்த வீட்லேயும் சரி, இந்த ஆண்டியோட ஹார்ட்லேயும் சரி, எப்பயும் அப்படியே தான் இருக்கும். அது யாராலையும் ஃபீல் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? ஆமாம் ஆண்டி, நான் ரொம்பவே பயந்துட்டேன். எங்கள் ஜிமினோட சேர்த்தி உங்களை எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிடணும்னு. சுகாவோட அம்மா தான் இப்போது ஜிமினோட ஃபேஸை கப் பண்ணி, எதுவுமே நம்ம கையில் இல்லை, ஆனால் எது நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும், இதுவும் அந்த மாதிரி தான். இப்படி அவங்க சொல்ல ஜிமின் தான் திரும்பி சுகாவை தான் பார்க்குறான். சுகாவும் ஜிமினை தான் பார்த்துட்டு இருக்கான். 2 பேருக்கும் சொல்லிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவங்க லவ், அவங்க லைஃப் இனிமேல் அவங்க 2 பேர் மட்டும்தான். ஸோ இப்போ கட் பண்ணா ஒரு பெரிய சர்ச்சில் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸால் டெக்கரேஷன் பண்ணி, சர்ச் ஃபுல்லாக மின் ஃபேமிலியும் பார்க் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான் இருக்காங்க. இப்போ அங்கே ஒரு கார் தான் வேகமாக வந்து நிற்கிது. அந்த கார் இப்போ கரெக்டாக ஒரு பேனர் மேலே தான் இடிக்குது. அது அப்போ தான் கரெக்டாக அழகாக செட் பண்ணி வச்சுட்டு போயிருந்துருப்பாங்க. பார்த்தா அந்த கார் இடிச்சதில் அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துருது. ஐயோ போச்சு, என்ன வேலை பண்ணி வச்சுருக்க, இதுக்கு தான் நானும் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னேன். ஐயோ இல்லை, நான் கரெக்டாக வந்து நிறுத்தலாம் தான் நினச்சேன். பார்த்தா இது எப்படி ஒரு ஸ்டெப் ஜம்ப் ஆகி போச்சுன்னு தெரில. டேய், என்னடா பண்ணுறீங்க? பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருங்க, கவலையே இல்லையா? டவுன் பஸ்ஸில் லாஸ்ட் சீட்டில் உட்காந்துட்டு வர மாதிரி தூக்கி தூக்கி போடுது. டேய், நான் ஓட்டுறது என்ன உனக்கு டவுன் பஸ்ஸில் வர மாதிரியா இருக்கு? இல்லை, ப்ரைவேட் ஜெட்டில் வர மாதிரி இருக்குது. ஒன்றா டேய் பேசாமல் இருங்களேண்டா. அங்கே பாருங்க, போலீஸ் தான் வராரு. போச்சு போ, கரெக்டாக இங்கே தான் வராரு. ஜின்ன, நீ தான் கரெக்டாக பேசி சமாளி. இதுக்கு மட்டும் உனக்கு நான் வேணும். இப்போ தான் அங்கே ஃபைன் கட்டிட்டு வரேன், அடுத்து அதுக்குள்ளே இங்கே. டேய் ஹோபி, எங்கடா போகிற? நான் போகிறேன், நீங்கள் ஃபைனலாக கட்டிட்டு பொறுமையாக உள்ள வந்து சேருங்க அப்படின்னு ஹோபி தான் காரை விட்டு இறங்கிட்டு ஜின் சைடு இருக்க சைட் மிரரில் அவன் தலையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கான். ஏய் ஜின், என் பஸ்ஸை கொடுறா. மிஸ்டர் மைனர் குஞ்சு, ஜாலியாக பின்னாடி உட்காந்துட்டு வந்தல, இவன் ஓட்டுறதுக்கு முன்னாடி உட்காந்து பாரு. உசுரை கையில் பிடிச்சிட்டு வந்தேன். அதுக்கு ஏய், இது என்ன நியாயம்? அவன் தானே ஓட்டினான், அவன் பஸ்ஸிலேருந்து எடுத்து கொடு. போடா, நான் பே பண்ணாலும் அவன் பே பண்ணாலும் ஒன்று தான். நாங்கள் 2 பேரும் ஒரே குடும்பம் தான். ஏய் ஒழுங்கு இப்போ கொடுக்கல, கையை பிடிச்சி கடிச்சு வச்சுருவேன். அதுக்குள்ளே அங்கே போலீஸ் வர. யார் நீ? காரே ஓட்ட தெரியாமல் ஓட்டிகிட்ருக்க? ஆள் வளர்ந்துருக்கே, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படி வந்து இடிச்சு வச்சுருக்க? சார் இல்லை சார், இதோ இவங்க 2 பேரும் தான் சண்டை போட்டே வந்துட்டு இருந்தாங்க, அதில் அப்படி டைவர்ட் ஆகி இடிச்சிட்டு சார். அட வளர்ந்துக்கிட்டவனே, எப்படி நம்ம மேலே பழி திருப்பினா பற்றி அவன் பிடிச்சான்? அதெல்லாம் இங்கே பேச்சே இல்லை. இந்த ஃபைனை கட்டிட்டு கிளம்புங்க சார். இருந்தாங்க சார், என்ன பர்ஸே கூட வச்சுக்கோங்க அப்படின்னு ஜின் கையில் இருக்க பர்ஸை பிடிக்கி தான் கொடுக்குறான். அடி அது ஏன் பர்ஸ்டோ? போலீஸை ஃபைன் அமௌண்ட் எடுத்துகிட்டு போக. பார்த்தீங்களா எப்படி கரெக்ட் பண்ண? என்ன எதுக்கு அப்படி 2 பேரும் பார்க்குறீங்க? மேரேஜுக்கு டைம் ஆச்சு, வாங்க உள்ளே போவோம். டேய் ஆரம், நல்ல ஆள் தான்டா நீ. உன்னெல்லாம் வாயிலனா நாய் தூக்கிட்டு போயிடும். அப்படியா ஜின்? உனக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, என் வாயில் நிறைய மேஜிக் இருக்குன்னு நீ தான் சொல்லுவேன். டேய் நான் போயிடுறேன், அப்போ ரொமான்ஸ் பண்ணு. டேய் ஆரம், என்னடா பேசுகிற அவனை வச்சுட்டு? நான் உண்மையை தான் சொன்னேன்.
இல்லைன்னு சொல்லுவியா என்ன? ம். போதும் போதும் இறங்க கீழே. எஸ், ஆரம், ஜிமின், ஹோபி 3 பேருமே சுகாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாருமே யூஎஸில் ஒன்று தான் படிச்சிருப்பாங்க. ஆரமும் ஜின்னும் தான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அவங்களுக்கும் சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது. இப்போ ஹோபி தான் உள்ளே போகலான்னு போக அங்கே மேலே பந்தல் மாதிரி இருந்திருக்கும். அதுலேருந்து அப்படியே ஹோபி மேலே ஃபுல்லாக பூவாக கொட்டுது. ஹோபி தான் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் தட்டி விட்டுட்டு இப்போ மேலே தான் பார்க்குறான். ஹலோ, இது என்ன ஸ்பெஷல் கவனிப்பா? சுகா என்ன எனக்கு மட்டும் போட சொன்னானா என்ன? இப்படி ஹோபி தான் சொல்லிட்டு இருக்க மேலே இந்த ஒரு தட்டி பார்க்குறான். ஐயோ சாரிங்க, அது தெரியாமல் கொட்டிச்சு. சரி சரி, இட்ஸ் ஓகே அப்படின்னு ஹோபி சொல்லிட்டு அந்த பர்சனே பார்க்க அந்த பையன் தான் பார்க்கறதுக்கே க்யூட்டாக இருக்கான். எதை க்யூட்டா? இந்தாம்மா, ஏய் ஒரு வழியாக மனசு வந்து என்னை க்யூட்டுன்னு சொல்லிவிட்டேன். ஹலோ, உங்கள் பேருக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன ரோலாவது கொடுக்கலான்னு நினச்சேன். ஓவராக வாய் பேசுனீங்கன்னா அதுவும் இருக்காது. இல்லை இல்லை, நீ கன்னியூ பண்ணு. இப்போ ஹோபி தான் சின்னவே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கா. அதுக்குள்ளே இப்போ ஜின்னுதான், டேய் என்னடா அது தலையெல்லாம் பூவாக இருக்குது அப்படின்னு ஜின்னுதான் இப்போ வந்துட்டு ஹோபியோட தலையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கேட்டுட்ருக்கான். அது எனக்கு மட்டும் ஸ்பெஷல் கவனிப்பு. ஆமாம்மா, இப்படி ஜட்டி தெரிய பேண்ட்டு போட்டு வரவங்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் பண்ணுவாங்களாம்மா அப்படின்னு ஆரம்பம் சொல்லிட்டு உள்ளே போகிறான். அப்படியே வளர்ந்துக்கிட்டவனே. அப்புறம் என்ன பேண்ட்டை உன்ன மாதிரி நெஞ்சில் தூக்கியா போட்டுப்பாங்க? பின்ன உன்ன மாதிரி முட்டிலேயே போட்டுப்பாங்க. ஏய் வேணாம். என்னடா? ஐயோ டேய், கொஞ்சமாக டீசெண்டாக நடந்துக்கோங்கடா அப்படின்னு ஜின் சொல்ல இப்போ 3 பேரும் தான் உள்ளே போகிறாங்க. இப்போ மேரேஜ் செரிமனி தான் ஸ்டார்ட் ஆகுது. சுகா அங்கே ஸ்டேஜில் தான் பிளாக் அண்ட் பிளாக்ல ஷூட் போட்டுட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக நின்றுட்டுருக்கான். இப்போ வந்திருக்க க்ரௌடெல்லாம் அப்படியே சைலண்ட் ஆக அங்கே மிஸ்டர் பார்க் தான் என்ட்ரன்ஸ்லேருந்து ஜிமினை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராரு. இப்போ சுகா தான் திரும்பி பார்க்குறான். அங்கே ஜிமினும் கையில் ஒரு ஃப்ளவர் பொக்கேயோட பிளாக் அண்ட் பிளாக் சூட்டில் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்துட்டுருக்கான். அவன் நடந்து வர வர 2 பேரோட ஐஸும் தான் மீட் ஆகுது. ஜிமின் கிட்ட வர வர சுகாவுக்கு தான் அவ்வளோ எமோஷன் ஆகுது. 2 பேருக்குமே ஹார்ட்டெல்லாம் படப்படன்னு அடிச்சுக்குது. இப்போ ஜிமினோட அப்பா மிஸ்டர் பார்க் தான் ஜிமினோட கையை பிடிச்சி சுகா கிட்ட தான் கொடுக்குறாரு. இப்படி இந்த இடத்துல 2 பேருக்கும் கல்யாணம் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் இப்போ என்னால் நம்பாமல் இருக்க முடியல. இப்போ இந்த ஜென்ரேஷனில் இப்படி ஒரு லவ்வெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் உன்னை என்னென்னமோ நினச்சிட்டேன். உன் மேலே செம கோவத்தில் இருந்தேன். ஆனால் அது எல்லாமே தப்புன்னு இன்றைக்கி இங்கே ப்ரூவ் பண்ணிட்டேன். நான் என் லைஃப்பில் லாஸ்ட்டாக ஜிமின் பிறந்த அன்னைக்கு சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ தான் மனசார ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அங்கிள், என்னை நம்புங்க. ஜிமினை நான் நல்லா பார்த்துப்பேன். அவன் ஆல்ரெடி நிறையா பார்த்துட்டான் லைஃப்பில். அவனை இதுக்கு மேலே எதுக்குமே கஷ்டப்பட விட மாட்டேன், கஷ்டப்படுத்தவும் மாட்டேன் அப்படின்னு சுகா சொல்ல ஜிமினோட அப்பாவுக்கு தான் அவ்வளோ சந்தோஷம். எங்கே அவர் லைஃப் மாதிரி அவன்தான் ஆயிடுமோ நினச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் அது அப்படிலாம் இல்லை. சுகா அவனுக்கு நடக்கிற இந்த என்கேஜ்மெண்ட்டே கால் ஆஃப் பண்ணிவிட்டு அவன் ஜிமினுக்காக ஜிமின்கிட்டே வந்தது. இதெல்லாம் தான் அவருக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. எங்கே ஒரு லவ் உண்மையாக இருக்கோ அங்கே டெஸ்டினி தானாகவே அதோட மேஜிக்கை பண்ணும். அந்த மேஜிக் தான் இங்கே சுகா ஜிமினோட கல்யாணத்தில் வந்து நிற்குது. இப்போ சுகா தான் ஜிமினோட கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு அவனவே பார்த்துட்டு இருக்கான். ஜிமின் தான் நிமிர்ந்து பார்க்க மாட்டேங்கிறான், கீழே குனிஞ்சிட்டு இருக்கான். ஓய் மோச்சு பாப்போ, என்ன பாரு, இங்கே பாருன்னு சொன்னேன் அப்படின்னு சுகா சொல்லிகிட்டே இருக்க ஜிமின் தான் இப்போ நிமிர்ந்து சுலவாக பார்க்குறான். எதுக்கு அழுவுற? அழாத. அடா இங்கே பாரு, எல்லாரும் இங்கே தான் பார்க்குறாங்க, அழாத அப்படின்னு சுகா என்ன தான் சொன்னாலும் ஜிமினால் சுத்தமாக முடியல. ஆக்சுவலாக அவன் அழுவுறது எல்லாமே ஹாப்பி டியர்ஸ் தான். அவன் ரொம்ப சந்தோஷத்தில் அழுதுட்டு இருக்கான். இப்போ ஃபாதர் தான் ரிங்கை எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, மின் யோங்கி ஆகிய நீ பார்க் ஜிமினை திருமணம் செய்ய சம்மதமா? சம்மதம் ஃபாதர். பார்க் ஜிமின் ஆகிய நீ மின் யோங்கியை திருமணம் செய்ய சம்மதமா? சம்மதம். கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பான் ஜிமின். இப்போ தேம்பி தேம்பி அழுக வருது. சுகாக்கு ஜிமினை பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கு. அவன் இப்போ சிரிச்சுட்டு அங்கே இருக்க ரிங்கை தான் எடுத்து ஜிமினோட ஃபிங்கர்ஸில் போட்டு விடுறான். ஜிமின் இப்போ சுகாவோட ஃபிங்கர்ஸில் போட்டு விட, நவ் யூ மே கிஸ் அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணி முடிக்கங்காட்டியுமே சுகா தான் ஜிமினை பிடிச்சி அப்படியே ஒரு சுழல் பண்ணி பிரைடல் ஸ்டைலில் அப்படியே அவனை பெண்ட் பண்ணி அப்படின்னு நச்சுன்னு கொடுத்துட்றான். சுற்றி இருக்க எல்லாரும் ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு அவங்கள சேரப் பண்ணுறாங்க. ஐயோ, கல்யாணமே முடிஞ்சு போச்சு, எல்லாம் முன்னால தான். ஏய்
நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியோ உன்னையா? ஏய் நான் புஜு. ஏய் பேசாத நீ. வா போய் இந்த கிஃப்டாவது கொடுப்போம். இப்படி நம்ம க்யூட்டிஸ் தான். சொந்த சித்தப்பா பையன் கல்யாணத்துக்கு லேட்டாக வந்திருக்காங்க. கண்டிப்பாக அவங்க லேட்டாக வந்ததுக்கு ரீசன் இருக்கும் இல்லையா? இப்போ இந்த பக்கம் ஆரம்பம். ஏய் ஹாப்பி மேரிட் லைஃப்டா மச்சான். ஆனாலும் சுகா இப்போ தானே தெரியுது நீ ஏன் எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணேன்னு. ஜிமின் இவ்வளோ க்யூட்டாக இருக்கிறப்போ நீ வேற யாரை பார்க்க போகிற அப்படின்னு ஜின் சொல்ல இப்போ ஹோபி தான். ஏய் டூட், இன்விடேஷனில் வேற பேரை போட்டு இங்கே வேற ஆளை போடுற பத்தியா? சம்பவக்காரன் தான் டூட். ஐ சல்யூட். டேய் என்னடா பேசுகிறா போடாங்க. அப்போவே இவனை விட்டுட்டு வரலான்னு சொன்னேன், கேட்டியா? ஹலோ நான் எப்படி பார்த்தா ஒன்று தான் விட்டு வந்துருக்கணும். இருக்கிற லேம்ப் போஸ்ட் மேலாம் விட்டடிச்சிட்டு ஏய் இவனுங்க இங்கே வந்து இப்படி தான் சண்டை போட்டுட்ருக்கானுங்களா அப்படின்னு சுகாதான் ஆரம்பி ஹோபியும் பார்த்து கேட்குறான். அதை ஏன் கேட்குற? என்னால் மேனேஜே பண்ண முடியல. இன்னும் ரிட்டர்ன் எப்படி போகிறதுன்னு தெரில. ஜிமின் தான் அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ அப்படியே குரூப் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க. ஏய் ஜிமினா ஹாப்பி மேரிட் லைஃப்டா. ஆனாலும் சரியான கேட்டுடா நீ. சுகா தானே சொல்லவே இல்லை பார்த்தியா? எனிவே ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. அது சரி, இதான் வர டைமா? மேரேஜே முடிஞ்சதுக்கப்புறம் வர? அது ஒன்றும் இல்லை, வர வழியில் ஹெவி டிராஃபிக் ஜாம் அதான் அப்படின்னு ஜேகே சொல்ல சுகா தான் பார்த்து சிரிக்கிறான். அட சிரிக்காதீங்க பாஸ், நாளைக்கு உங்களுக்கும் ஜாம் ஆகும், டிராஃபிக்கை சொன்னேன் அப்படின்னு ஜேகே சொல்ல சுகா தான் புரியுதுன்ற மாதிரி தலையாட்டுறான். டேய் மச்சான் ஹாப்பி மேரிட் லைஃப்டா. ஆமாம் ஜிமிரே ஹாப்பி மேரிட் லைஃபு. அண்ட் சுகரே உங்களுக்கும் ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு பெக்கோ சோபின்னு தான் விஷ் பண்ணுறாங்க. இப்படி ஹாப்பியாக எல்லோரும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிக்க யூமின் தான் 2 பேரும் திரும்பி நின்றுட்டு அந்த ஃப்ளவர் பக்கே தான் தூக்கி போடுறாங்க. அது கரெக்டாக ஒருத்தர்கிட்ட போக இன்னொருத்தர் அதை ஓடி வந்து பிடிக்கன்னு 2 பேரும் சேர்ந்து அதை பிடிச்சிடுறாங்க. ஐயோ இந்தாங்க, இது உங்களுக்கு வேணுமா? இல்லை இல்லை, அதை நீங்களே வச்சுக்கோங்க. எல்லோரும் ஃப்ரண்ட்டில் போய் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப தூக்கி வீசவும் ஃப்ளவர் கீழே விடக்கூடாதுன்னு தான் ஓடி வந்து பிடிச்சேன். அப்படியா, பரவாயில்ல, இது கூட ஒரு மாதிரி டெஸ்டினி தான். என்ன என்ன சொல்கிறீங்க? இல்லை, வெளியிலையும் ஃப்ளவரால் தான் மீட் பண்ணோம், இங்கே உள்ளேயும் ஃப்ளவரு, அப்போ ஏதோ ஒன்று நம்மளை கனெக்ட் பண்ணுதுன்னு தானே அர்த்தம் அப்படின்னு ஹோபி தான் சொல்லிட்டு பின்னாடியே போகிறான். அட ஏதாவது சொல்லிட்டு போங்க. என்னங்க நான் சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிற டெஸ்டினி இதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு என் புருஷன் என்ன கலர் ஜட்டி போட்டிருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியணும். இப்படி கருப்பு கலர் தான் போட்டிருக்கான்னு ஊருக்கே தெரியக்கூடாது. அதனால் உங்களுக்கு எனக்கும் செட் ஆகாது. கிளம்புங்க. எது என் வாழ்க்கையில் இந்த ஜட்டி தான் பிரச்சனையோ அப்படின்னு ஹோபி சொல்லிட்டு அவன் பேட்டை தான் தூக்கி நல்லா மேலே போட்டுக்கிட்டு கார்னர் பீஸாக இருக்கிறான். எப்படியாவது கரெக்ட் பண்ணி அமெரிக்காவுக்கு பார்சல் பண்ணிட வேண்டியதான். ஏங்க உங்கள் பேராவது சொல்லிட்டு போங்க. சின்னுவா? ஆனால் பேக்லேருந்து பார்த்தா எதுவுமே சின்னதாக தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி தான் சின்ன பின்னாடியே ஓடுறான். இப்போ அப்படியே இங்கேருந்து கட் பண்ணா சுகா தான் அவனோட ரூமில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன தான் பண்ணுறான் அவன்? இன்னும் காணவே காணோம். வெளில போய் பார்த்தாலும் ஒரே கூட்டமாக இருக்குது. ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேங்கிறான். சர்ச்சிலேருந்து வீட்டுக்கு வந்ததோட சரி, அதுக்கப்புறம் அவனை பார்க்கவே முடியல. இப்போவும் 12 மணிக்கு மேலே ஆகுது, இன்னும் அவனை காணோம் அப்படின்னு சுகா தான் ரொம்பவே புலம்பிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். இப்போ கதவு நாக்காகிற சவுண்டு கேட்டதும் வேகமாக போய் ஓப்பன் பண்ணுறான். மா என்னம்மா நீ வந்திருக்க? ஜிம்மின் எங்க? என்னப்பா சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்ககிட்ட இது எப்படி சொல்கிறதுனே தெரில. என்னது? என்ன சொல்ல போகிறீங்க? அது ஒரு வாரத்துக்கு நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு குடும்ப ஜோசியர் சொன்னார்ப்பா. எது குடும்ப ஜோசியரா? அப்படிலாம் நம்மளுக்கு யாராவது இருக்காங்களா என்ன? இவ்வளோ நாளாக இந்த மாதிரிலாம் எதுவும் சொன்னதே கிடையாது. அதெல்லாம் இருக்காங்கடா, நீ அமெரிக்கா போயிட்ட அதனால உனக்கு தெரில. ஓ இப்போ என்ன, அவனை இங்கே அனுப்ப மாட்டிங்களா? ஆமாம், அவன் என் கூட படுத்துப்பான். மா இந்த மாடர்ன் டேஸில் இதெல்லாம் நம்புறீங்களா? நான் நம்ப வேண்டாம். நான் நம்பலை. இங்கே பாரு, நீ நம்பலனுக்காகலாம் என்னால் இதெல்லாம் மாற்றிக்க முடியாது. ஜோசியர் என்ன சொன்னாரோ அதை தான் செய்ய முடியும். அதனால இந்த பாலை குடிச்சிட்டு கம்னு போய் படுத்து தூங்கு. எல்லாம் ஒரு வாரம் கழித்து பேசிக்கலாம். மா எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இங்கே பாருங்க, நான் எதுவும் பண்ண மாட்டேம்மா. நல்லா இருக்கேடா,
நீ சொல்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? பூனைக்கு பக்கத்தில் கோழி குஞ்சை வச்சுட்டு பூனை வெறும் பார்த்துக்கிட்டு மட்டும்தான் இருக்குமா, ஒன்றுமே பண்ணாதாம்மா. அப்படில இருக்கு இது. மா, என்ன காமெடி இது? அதெல்லாம் உனக்கு ஒன்றும் புரிய வேணாம், கம்முன்னு படுத்து தூங்கு போ அப்படின்னு சுகாவோட அம்மா சொல்லிட்டு போக, சுகாவுக்கு தான் இங்கே என்ன செய்யறதுனே புரியல. அவனுக்கு ஜிமினை பார்க்கணும், அவன்கிட்ட நிறைய பேசணும்னு நினச்சிருப்பான். இப்போ மிட் நைட் ஆகுது, சுகாவால் தூங்கவே முடியல. இங்கே ஒரே வீட்டில் இருந்துட்டு ஜிமினை பார்க்க முடியாமல் இருக்கிறதே உனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனால் இப்போ அவன் அப்படியே சைலண்ட்டாக நடந்து அவங்க அம்மாவோட ரூமுக்கு தான் போகிறான். டோரை தான் லைட்டாக திறந்து பார்க்குறான். பார்த்தா அங்கே ஜிமினை தூங்காமல் அவன் கையில் இருக்க ரிங்கை தான் பார்த்துட்டு இருக்கான். அவன் பக்கத்தில் சுகாவோட அம்மா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஏய் ஜிமின், இங்கே பாரு அப்படின்னு சுகா தான் சைலண்ட்டாக கூப்பிட, ஜிமினும் ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு திரும்பி பார்க்குறான். இப்போ சுகாவை பார்த்துட்டு தான் ஏந்து அவன்கிட்ட போகிறான். அவன் டோர்கிட்ட வந்ததுமே சுகா தான் ஜிமினோட கையை பிடிச்சிட்டு வேகமாக டெரஸ்க்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். சுகா, எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்? ஐயோ, ஆண்டி பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். நீ பாட்ட கூட்டிகிட்டு ஆண்டிக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், நான் போகிறேன். என்னது, போறியா? ஏய் என்ன, அப்போ உனக்கு என்ன பார்க்கணுன்னு இல்லையா? புருஷன் ஆசையாக பார்க்க வந்திருக்கேன், போகிறோன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னு சுகா சொல்ல, ஜிமின் தான் ஒரு மாதிரி அவனை பார்க்குறான். ஏய், நான் இப்போ என்ன சொல்லிட்டேன் நழுவுற அப்படின்னு சுகா தான் ஜிமினோட ஃபேஸை தான் கப் பண்ணி கேட்குறான். இல்லை, எனக்கு இதெல்லாம் நடக்கும்னு நான் நினச்சே பார்க்கல. அதுவும் நீ புருஷன்னு சொன்னதும் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இப்படி ஜிமின் சொல்லிட்டு அளவும் சுகாக்கு அப்படியே ஹார்ட்டே மெல்ட் ஆகிடுது. என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? ஏன் இவ்வளோ லவ் பண்ணுற? ஒரு தடவையும் நீ இப்படிலாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்குள்ள நிஜமாவே உன் லவ்வுக்கு நான் டிசர்வான் இருக்கு. இல்லை, அப்படிலாம் சொல்லாத சுகா. நான் இந்த அளவுக்கு ஒன்று லவ் பண்ணுறேன்னா நீ இதை விட அதிகமாக பல மடங்கு எனக்கு லவ் கொடுத்துருக்க. இப்போவும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எனக்காக தானே நீ வந்த. உனக்குள்ளே அவ்வளோ லவ் இருக்க போய் தானே நீ இவ்வளோ தூரம் பண்ண அப்படின்னு ஜிமின் சொன்னதும் சுகாதா ஜிமினை இழுத்து டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறான். லவ் யூ ஜிம்னா, லவ் யூ ஸோ மச். லவ் யூ டூ சுகா. சுகா, கீழே ஏதோ சத்தம் கேட்குது, நான் போகிறேன். ஆண்டி முழிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இரு ஏதாவது கொடுத்துட்டு போயேன். என்ன என்னவா? ஆக்சுவலாக இந்நேரத்துக்கு ஒன்று எத்தனாவது ரவுண்டு பண்ணிகிட்ருப்பேன்னு கூட தெரில. ஃபர்ஸ்ட் நைட்டாக இன்றைக்கி நமக்கு. ஆனால் நான் பாரு, மொட்டை மாடியில் வெட்ட வழியில் ஒன்று தான் கேட்குறேன். அதுவும் என்னன்னு கேட்டுட்ருக்குற நீ? சுகா, என்ன உளறிட்டு இருக்க? கையை விடு, நான் போகிறேன் அப்படின்னு ஜிமின் தான் சுகா கிட்டேருந்து அவன் கையை உருவிட்டு அப்படியே ஓட பார்க்க, சுகா இப்போ டக்குன்னு ஜிமினை தான் எடுத்து அப்படியே வாளோட வச்சு லாக் பண்ணுறான். சுகா, என்ன பண்ணுற? சுகா, இன்னும் ஒரு வாரம் இருக்கு. இந்த ஒரு வாரமும் இப்படி மொத்தத்தாலே உன்னை மொத்தமும் உருகி போகிறேன். கம்முன்னு விட்டுருந்தா கூட சின்ன பையன் எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் இந்த ஒரு வாரம்னு சொல்லி வெறி ஏற்றுறாங்க. சுகா, என்ன எதுனா பேசுகிற? ஒரு வாரம் கழிச்சு பேசலாம் மாட்டேன் சுகா. ஒன்லி ஆக்ஷன் தான். நீ விட, நான் போகிறேன் அப்படின்னு ஜிமின் தான் அப்படியே ஓடி போயிடுறான். சின்ன பையனா பார்த்தது எவ்வளோ பெருசாயிட்டான். அவனை அப்படிலாம் பார்த்ததே இல்லை. ஆனால் இப்போ தப்பாக தான் பார்க்க தோணுது. என்ன லிப்ஸு, என்ன கழுத்து, என்ன இடுப்புடா சாமி. அது என்னடா லிப்ஸு. ஐயோ, இப்படி தனியாக புலம்புட்டாங்களே. எல்லாம் என் அம்மாவை சொல்லணும். தேவையா இந்த ஒரு வாரம்? அவன் அட்லீஸ்ட் கட்டி பிடிச்சாவா தூங்கலானா? அதுக்கும் வழி இல்லை. இப்படி சுகாதான் அவனால் ஜிமின் கூட இருக்க முடியலேன்னு அப்படியே டென்ஷனில் புலம்பிட்டு இருக்கான். இப்போ ஜிமின் தான் கீழே ரூமுக்கு வந்துட்டு சைலண்ட்டாக படுத்துக்கிறான். ஐயோ, என்ன பண்ணுறான் இவன்? ஹார்ட்லாம் வேகமாக துடிக்குது. அப்போ பார்த்தா சுகாவே இல்லை, இது வேறு மாதிரி இருக்கான். என்கிட்ட வேறு மாதிரி நடந்துக்கிறான். ஆனால் எனக்கு தான் காய்ச்சல் வந்துருமாட்டிருக்கு. என் கண்ணெல்லாம் சுடுது. ஒரு வாரம் சொன்னானே ஜோசியக்காரன் அப்படின்னு சுகாவோட அம்மா தான் தூக்கத்திலே பேசுகிறாங்க. ஐயோ, முடிஞ்சுதான் இருக்காங்களா? ஆண்டி அப்படின்னு ஜிமின் தான் பயந்துட்டு அவங்கள கூப்பிட்டு பார்க்குறான். அப்பா தூங்கிட்டு தான் இருக்காங்க.
ஆனால் அவங்க அந்த பக்கம் சும்மா தான் கண்ணை மூடிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க காரணமாக தான் இந்த 1 வீக் பிரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ கட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் பார்க்குறோம். ஜிமின், இது கூட நான் பண்ணிடுறேன். இல்லை இல்லை, அதை நான் பண்ணிடுறேன். சரி, அப்போ நான் டம்ப்ளிங்லாம் வேக வைக்கிறேன். இல்லை இல்லை, அதை நான் ஃப்ரை பண்ண போகிறேன். அது அப்படியே இருக்கட்டும். சரி, இந்த வெஜிடபிள்ஸ்லாம் இல்லை ஆண்டி விடுங்க, நான் கட் பண்ணிக்கிறேன். இப்படி ஜிமின் தான் அவங்கள எதுவுமே பண்ண விடாமல் எல்லாம் அவனே பண்ணுன்னு பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ சுகா அம்மா தான் ஹிப்பில் கை வச்சுட்டு அவனே பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் தான் இப்போ அவங்க சவுண்டே கேட்கலன்னு திரும்பி பார்க்குறான். என்னாச்சு, ஏன் அப்படி பார்க்குறீங்க? பின்ன நான் என்ன பண்ணிட்டு சொல்லு, எல்லா வேலையும் நீயே பண்ணிப்பேனா, அப்போ நான் என்ன பண்ணுறது? அது இல்லை ஆண்டி, நான் சுகாக்காக ஸ்பெஷலாக அதான் தெரியுதே பார்த்தாலே. பண்ணு பண்ணு, நீ பண்ணாமல் அப்புறம் யார் பண்ணுவா? இதுக்காக தானே இவ்வளோ நாள் ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜிமினோட ஹெட்டை தான் பேட் பண்ணி விடுறாங்க. அவனும் சிரிச்சிட்டு சுகாவுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே குக் பண்ணிகிட்ருக்கான். என்ன நடக்குதுங்க அப்படின்னு சுகாவோட வாய்ஸ் கேட்டதும் ஜிமின் தான் ஹாப்பியாக திரும்பி அவனை பார்க்குறான். டேய், நீ என்னடா காலைல எழுந்ததும் அப்படியே இங்கே வர? ப்ரஷ் கூட பண்ணல தானே நீ? ப்ரஷ் கூட பண்ணாமல் அப்படியே எங்கே எழுந்துச்சு வந்திருக்க? என்னம்மா, எதுக்கு வருவாங்க? பசிக்குதுன்னு தான் வந்தேன். வாசம் வேறு ஹெவியாக அடிக்குது. தூங்கிட்டு இருந்த என்னையவே எழுப்பி கூப்பிட்டு வந்துச்சுன்னா பாரு. டேய், இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லை? இத்தனை வருஷமாக நான் சமைச்சிருக்கேன், ஒரு நாள் கூட இந்த பக்கம் நீ வந்ததில்லை. இப்போ ஜிமின் சமைக்கிறது தான் உனக்கு வாசடிக்குதா? இப்படி அவங்க சொல்லிட்டு இருக்க ஜிமின் தான் சுகாவே பார்த்துட்டு இருக்கா. ஜிமின் பார்க்கறது சுகாக்கே ஒரு மாதிரி இருக்கு. இப்போ அவனும் அவனையே பார்த்துட்டு இருக்க. டேய், உன்கிட்ட தாண்டா பேசிகிட்டு இருக்கேன். மா, அப்பா உன்னை கூப்பிட்டாரு, போ. எப்போ கூப்பிட்டாரு? சும்மா கதை விடாத அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கப்பவே சுகாவோட அப்பா கரெக்டாக அவங்கள கூப்பிட்றாரு. பாத்தியா, கூப்பிட்றாரா? கிளம்பு கிளம்பு கிளம்பு. டேய், நீ கிளம்புடா, நீ ஒன்றையெல்லாம் இங்கே தனியாக விட முடியாது. நானும் தான் போகிறேன், நானும் எங்கேயா இருக்க போகிறேன் அப்படின்னு சுகா தான் வெளில போகிற மாதிரி போயிட்டு அவங்க அந்த பக்கம் போனதும் திரும்ப உள்ள ஓடி வந்துடுறான். சுகா, என்ன பண்ணுற? சுகா தான் ஜிமின் அப்படியே பேக்கப் பண்ணியிருப்பான். பயங்கரமாக ஸ்மெல் வருது. எல்லாம் எனக்கா சமைக்கிறா? எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டு இருக்க சுகா தான் அப்படியே ஜிமினோட நெக்கெல்லாம் ஸ்மெல் பண்ணுறான். அது ஜிமினுக்கு ஒரு மாதிரி கூசுது. சுகாவோட மூச்சு பட அவனுக்கு உடம்பெல்லாம் சிலுக்குது. ஆனாலும் எனக்கு ஸ்மெல்லு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சுகா, எனக்கு இப்போ ஒன்று தான் சாப்பிடணும் போல இருக்கு. சுகா இப்படி சொல்லவும் ஜிமினுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. அவனோட கண்ணெல்லாம் செவந்துருது. சுகா, உனக்கு ஹாட் வாட்டர் வேணுமா? நானே ஹாட்டாக தான் இருக்கேன். எனக்கு இதுக்கு ஹாட் வாட்டர்? எனக்கு நீ தான் வேணும். நீ ஏன் இப்படி பண்ணுற? எப்படி பண்ணுற? இன்னும் பண்ணவே ஆரம்பிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சுகா தான் டக்குன்னு ஜிமினை திருப்பி சுகா இப்படி கேப்பே விடாமல் அவன் பாட்டு கொடுக்குறான். ஜிமின் தான் திணறான். ஜிமின் தான் சுகாவோட ஷோல்டர்லேயே டேப் பண்ணுறான். என்ன சுகா, போதும் அப்படின்னு ஜிமின் ஸ்டாப் பண்ண. என்னாச்சு? என்ன? அது ஜிமினுக்கு தான் ஃபேஸ் எல்லாம் ஸ்வெட் ஆகிட்டு ஒரு மாதிரி ஆகிடுறான். சுகா தான் அவனை பார்த்துட்டு அவன் ஃபேஸை கப் பண்ண வரான். டேய், நீ இங்கேயே தங்கிட்டியா? நீங்கள் என்ன அதுக்குள்ளே வந்துட்டீங்க? அப்பா ஏதோ அப்பா கிட்ட என்னடா சொன்னேன்? நான் ஏதோ பேசணும்னு சொன்னியாம்மா? சுகா தான் சும்மா அவங்க அம்மா வெளில அனுப்புறதுக்காக அப்படி சொல்லியிருப்பான். என்ன பார்க்குறீங்க? நீங்கள் வேறு போயிட்டீங்க. அவனுக்கு அப்புறம் ஹெல்ப்புக்கு ஆள் வேணாமா? அதான் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருந்தேன் அப்படின்னு சுகா சொல்ல அவங்க இப்போ ஜிமினை தான் பார்க்குறாங்க. அவன் ஒரு மாதிரியாக இருக்கிறதையும் பார்க்குறாங்க. நீ ஹெல்ப் பண்ணதெல்லாம் போதும், எல்லாம் அவனே மேனேஜ் பண்ணிப்போம். நீ கிளம்பு இங்கேருந்து. இருக்கட்டும், எல்லாம் ஒரு வாரம் தான், அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சுகா தான் கடுப்பாக சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். போகிற சுகாவை பார்த்து அவங்க தான் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க திரும்பி ஜிமின் கிட்ட தான் பேசுகிறாங்க. ஜிமின், உனக்கு ஒன்று தெரியுமா? நான் ஆக்சுவலாக இந்த சுகாவை தான் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவன் 4 இயர்ஸ் பேக் எப்படி இருந்தானோ அதே போல் இப்போ இருக்கான் அப்படின்னு அவங்க சொல்ல ஜிமின் தான் என்னன்னு புரியாமல் பார்க்குறான் அவங்கள. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியலையா? அவன் யூஎஸ் போகிறதுக்கு முன்னாடி இப்படி சீரியஸாலாம் இருக்க மாட்டான். அவனுக்கு இன்னொரு சைடு இருக்குன்றதே உன் கூட அவன் இருக்கிறப்ப தான் தெரியும். அதை ரொம்ப நாளாக அவன்கிட்ட மிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை திரும்பவும் இப்போ பார்க்குறேன் அப்படின்னு அவங்க சொல்ல
ஜிம்மனும் ஸ்மைல் பண்ணிட்டே அவங்கள பார்க்குறான். ஆமாம், நீயே ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லை ஆண்டி. இல்லையே, முகம்லாம் ரொம்ப செவந்து போயிருக்கு. இல்லை, அது ரொம்ப நேரமாக ஹீட்டில் இங்கே சமைக்கிறோம்ல, அதனாலேயா இருக்கும். அதுக்கு தான் சொன்னேன், போய் கொஞ்ச நேரமாக ரெஸ்ட் எடு. காலையிலேருந்து சமைச்சிட்ருக்கேன். அவன் இன்னும் இவ்வளோவா சாப்பிட போகிறான்? இல்லை, அவ்வளோதான், முடிச்சிட்டேன். போதும் போதும், இது கொஞ்சம் தானே, நான் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடுறேன். நீயும் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா, சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னை தான் அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணா எல்லாரும் டைனிங் டேபிளில் தான் உட்காந்துருக்காங்க. ஏய், சர்வ்லாம் பண்ண வேணாம், நீ வந்து உட்காரு அப்படின்னு சுகா தான் ஜிம்மன் கையை பிடிச்சி இழுத்து அவன் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறான். உனக்கு பிடிக்கும்னு காலையிலேருந்து பார்த்து பார்த்து சமைச்சேன், நானே சர்வ் பண்ணுறேனே, அப்போ ஊட்டி விடு, சாப்பிட்றேன். சும்மா இரு, ஆண்டிலாம் இருக்காங்க. ஏய், எங்கள் அப்பா வந்தால் ஊட்டி விடுவார் எங்கள் அம்மாவுக்கு, இது பாரு. இப்படி சுகா தான் ஜிம்மன் கிட்ட ஊட்டி விட சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். ஏய், சும்மா இரு, ஆண்டி அங்குள்ள வராங்க. என்ன இவ்வளோ ஐட்டம் இருக்குது, ஸ்மெல்லும் பயங்கரமாக இருக்கே. வேற யாரு? ஜிம்மன் தான். என்னை ஹெல்ப் கூட பண்ண விடாமல் எல்லாம் சார் தான் பண்ணார் அப்படின்னு சுகாமா சொல்லிட்டு இருக்க மிஸ்டர் மின் தான் பார்க்குறாரு. 2 பேரும் அங்கே அவங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா, நாங்களும் இங்கே தான் இருக்கிறோம். அங்கிள், நான் சர்வ் பண்ணட்டுமா? இல்லை இல்லை, நீ உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் மின் தான் அவங்களே பார்த்துட்டு இருக்காரு. டேட், என்னாச்சு, ஏன் அப்படி பார்க்குறீங்க? இல்லை, உங்கள் 2 பேருக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருந்திருக்கு, அதை கொஞ்சம் கூட சொல்லணுன்னு தோணல உனக்கு, கடைசி நிமிஷத்தில் வந்து சொல்கிறீங்க. டேட், அது உங்கள் அம்மா அப்பயே கேட்டுட்டு இருந்தா, அவன்கிட்ட பேசுனீங்களான்னு. எனக்கு அப்போ கூட தெரியல இப்படி ஒரு விஷயம் 2 பேருக்குள்ளே இருக்குன்னு அப்படின்னு அவர் சொல்ல சுகா தான் அவன் பேக்கெட்டை ரப் பண்ணிட்டு அப்படியே அந்த பக்கம் திரும்பிக்கிறான். ஜிமின் நிமிர்ந்தே பார்க்கல, அவன் கீழே குனிஞ்சே தான் இருக்கான். சரி, எதுவும் தப்பாக நடக்கலை, அது வரைக்கும் நல்ல விஷயந்தான். ஆனால் ஒரு விஷயம், இவ்வளோ நாள் ஆளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு முடிவு பண்ணீங்க, ஆனால் இனிமேல் இந்த வீட்டில் நான் சொல்கிறது தான். ஏங்க, என்ன ஆச்சு? எதை பற்றி சொல்கிறீங்க? ஜிமின், அங்கிள், இதுக்கு முன்னாடி நான் உனக்கு வெறும் அங்கிள் தான், இனிமேல் அப்படி கிடையாது, நான் உனக்கு அப்பாவும் கூட தான். உன் லைஃப் பற்றி டெசிஷன் எடுக்கிறதுல எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அதனால் ஒழுங்காக உன் காலேஜை கன்டினியூ பண்ணு. ஆமாம் ஜிம்னா, காலேஜ் கன்டினியூ பண்ணு, நீ ஒர்க் பண்ணதெல்லாம் போதும் அப்படின்னு சுகாவும் சொல்ல ஜிமின் தான் சரின்ற மாதிரி அவன் தலையை நாட் பண்ணுறான். ஆக்சுவலாக ஜிமினுக்குமே அவன் படிக்கணுன்றது தான் ஆசை. ஃபினான்ஷியலாக டவுனாக இருந்ததுனால வேறு வழியே இல்லாமல் தான் ஒர்க்குக்கே போயிருப்பான். அப்போ சுகா, அவனுக்கு என்ன காலேஜ் பிடிக்குதோ, என்ன கோர்ஸ் பிடிக்குதோ நீயே பார்த்து ஜாயின் பண்ணு. எஸ் டேட். அப்புறம் நீ என் கூட. டேட், நான் ஆஃபீஸ் வரேன் இன்னையிலேருந்தே. கேள்விப்பட்டேன், பிஏ கால் பண்ணான். எப்போ உன் ஸ்டடீஸை முடிப்பேன்னு தான் வெயிட் பண்ணிருந்தேன். அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் ரிட்டையர்மெண்ட்டு தான். என்ன சொல்கிறீங்க, நிஜமாவா? ஆமாம், பிஸ்னஸ்னு ரொம்ப ஓடிட்டேன். நீயும் கேட்டுகிட்டே இருந்தல்ல, இனிமேல் ஃபுல் டைம் உன் கூட தான் அப்படின்னு அவர் சொன்னதும் சுகாவோட அம்மாவுக்கு தான் ஒரே சந்தோஷம். இதை இந்த பக்கம் சுகா தான் கடுப்பாக பார்த்துட்டு இருக்கான். என்னடா பார்க்குற? நான் பார்க்கல, முறைக்கிறேன். ஏன், என்னாச்சு? என்ன உங்கள் 2 பேருக்குள்ள? அது ஒன்றும் இல்லை, அவனுக்கு வேறு வேலை என்ன அப்படின்னு சுகாவோட அம்மா தான் சொல்லிட்டு ஏந்து போயிடுறாங்க. இதெல்லாம் இவங்களுக்கே நல்லா இருக்கா? கல்யாணம் ஆகி 1 வாரம் தனியாக இருக்கு சொல்லிட்டு இவங்க என்னன்னா விட்டா ஹனிமூனே போவாங்க போல அப்படின்னு சுகா தான் கடுப்பாகிறான். சுகா, இந்தா ஆக்காட்டு அப்படின்னு ஜிமின் தான் ஒரு ஸ்வீட் எடுத்து ஊட்ட சுகா அங்கே ஸ்வீட்டை சாப்பிட்றானோ இல்லையோ ஜிமினோட ஃபிங்கர்ஸை தான் அப்படியே உரியிறான். சுகா, என்ன பண்ணுறேண்ணா? என்னை விட்டா உன்னை இப்பயும் மொத்தமும் முழுங்கிடுவேன் அப்படின்னு சுகா சொல்லிட்டு கிட்ட வர ஆண்டி கூப்பிட்றாங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எழுந்து வேகமாக ஓடிடுறான். எஸ்கேப் ஆகிற இரு, பார்த்துட்டே இரு, இன்னும் 6 நாள் தான், அப்புறம் இருக்கு அப்படின்னு சுகா தான் அவன் மைண்டில் என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டே சொல்கிறான். இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா, அண்ணா மாமா பற்றி கொஞ்சம் சொல்லுண்ணா. ஏய் போடி, என்ன வந்தாலும் சும்மா மாமா மாமாங்கிற, பிச்சிருவேன். அவன் ஏன் புருஷன். ஐயா ரொம்ப பண்ணிக்காத, நான் மட்டும் உனக்கு முன்னாடி பிறந்ததுன்னு வச்சுக்கோ,
மாமாவை நான் கரெக்ட் பண்ணியிருப்பேன். ஏய் என்ன கொழுப்பா? அண்ணா விடுறா. ஏய் அங்கே என்ன சத்தம்? ஏன் 2 பேர் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? அப்பா முழிச்சாரு, அவ்வளோதான். பாருமா, அண்ணன் தான். அம்மா நான் இல்லை, இவ தான். ஏய் பேசாமல் தூங்குங்க அப்படின்னு தேயாங்கோட அம்மா தான் சொல்கிறாங்க. ஆமாம், தேயாங்க அவனோட வீட்டுக்கு தான் வந்திருப்பான். ஜிமினோட மேரேஜில் தான் எல்லாரும் மீட் பண்ணியிருப்பாங்க. தேயாங்கோட அப்பாவுக்கு தான் கொஞ்சம் கோவம் இருந்திருக்கும். ஆனால் அவனோட அம்மாவும் தங்கச்சியும் தான் ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்ருப்பாங்க. அவங்க ஜேகேவையும் தான் கூப்பிட்ருப்பாங்க. ஆனால் அவனுக்கு தேயாங்கோட அப்பா கூப்பிடலன்றதுனால தேயாங்க மட்டும் போக சொல்லி அனுப்பிச்சிருப்பான். தேயாங்கா, மாப்பிள்ளை உன்னை நல்லா பார்த்துக்கிறாரு தானே? ஏன் என்னை பார்த்தா தெரியலையா? உன்னை பார்த்தாலாம் தெரில, மாமா வர சொல்லு, மாமாவை வேணா பார்த்து சொல்கிறேன். மாமா கேட்குதா உனக்கு? அம்மா கிள்றான். ஏய் கத்தாத, அமைதியாக இருக்க மாட்டீங்க. தேயாங்கா, அப்பாவுக்கு இன்னும் கோவம் போகல தான். ஆனால் முன்ன அளவுக்குலாம் இல்லை. உன்னை பற்றி அடிக்கடி கேட்குறாரு. அப்படியா? அப்போ நீ என்கிட்ட ஃபோனில் பேசுனது தெரியுமா? அதெல்லாம் தெரியும். அவருக்கு மட்டும் என்ன உன் மேலே பாசம் இல்லையா என்ன? சும்மா சொல்லாதீங்க. பாசம் இருக்கிறவங்க தான் அப்படி போட்டு அடித்தாரோ? ஆமாம், என்ன விதி இல்லை தேயாங்கு. ஏய் கலாய்க்கிறியா? வாயை மூடுறி. நீயும் நாளைக்கு யாராவது லவ் பண்ணுவல்ல, அப்போ தெரியும். அப்பா ஒன்று மட்டும் கொஞ்ச நேரம் நினச்சிட்டு இருக்கியா? அதுக்கு மேலே உன்னை போட்டு நல்லா மிதிப்பார். அப்பவும் என்ன தான் மிதிப்பார். ஏன்னா நான் மாமா கூட தானே ஓடிப்போ போகிறேன். அடியே உன்னையா? ஏய் பேசாமல் தூங்குங்க, இல்லைன்னா அப்பா கிட்ட உண்மையாகவே அடிதான் வாங்க போகிறீங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கா. தேங்க அவனோட தங்கச்சியும் தான் கப்ப சிப்புன்னு படுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு மிட் நைட் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் தேங்கோட ஃபோன் தான் ரிங் ஆகுது. ஹலோ, என்ன இப்போ போய் ஃபோன் பண்ணியிருக்க? நீனும் தூங்கலையா? ஏய் வெளில இருக்க மாதிரி சத்தம் கேட்குது. வீட்டில் இருக்கியா வெளில இருக்கியா? வெளில தான் இருக்கேன். பாத்தியா, கண்டுபிடிச்சனா? இன்னத்துக்கு எங்கடா போனேன்? யாரை பார்க்க போனேன்? இதுக்கு தான் உன்னை விட்டு நான் நவரவே இல்லை. ஒரே நாள் தான் உன்னை விட்டுட்டு வந்தேன். அதுக்குள்ளே லூசு, உன் அப்பார்ட்மெண்ட் கீழே தான் இருக்கேன், வா. என்னது அப்பார்ட்மெண்ட் கீழேயா? எதுக்கு வந்த? ஏய் என்னத்துக்கு வருவேன், ஒழுங்கா வா. ஷோ இன்னும் 2 நாள் தானே, நானே வந்துடுவேன். இப்போ நீ வரியா இல்லையா? ஐயோ சொன்னா புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் தெரியாது, வரியா இல்லையா? ஜங்குக்கா ப்ளீஸ்டா. சரி, உன் பெட்ரூமில் தானே இருக்க? இரு அம்மா இங்கே தான் இருக்காங்க. இரு நானே வரேன். தேயாங்க தான் இப்போ ஃபோனை வச்சுட்டு அப்படியே மெதுவாக திரும்பி பார்க்குறான். ஏய் மாமா தானே, நீ போவாத, நான் போகிறேன். ஏய் அப்படி போட்டேண்ணா. சரி நான் கீழே போகிறேன், ஏதாவது நான் ஃபோன் பண்ணு, நானும் தான் வருவேன். ஏய் பிச்சு போடுவேன். இப்போ தேயாங்க தான் கீழே இறங்கி போகிறான். ஜங்குக் தான் பார்க்கிங் லாட்டில் நின்றுட்டுருக்கான். டேய் என்னடா இப்படி பண்ணுற? யாருக்கும் தெரியாமல் வந்தால் தெரியுமா? அப்போ தான் இந்த டைம் மீட் பண்ணோம்னா இப்போயுமா? காலையில் வந்திருக்கலாம்ல அப்படின்னு தேங்க பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்க. ஜேகே தான் அவனை டக்குன்னு எடுத்து இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறான். ஏய் என்னாச்சு? புஜோ ஐ மிஸ் யூ. ரொம்ப மிஸ் பண்ணியா? ரொம்ப ரொம்ப. இப்போ ஜேகே தான் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு தேயாங்கோட ஐஸை தான் க்ளோஸ் பண்ணுறான். ஏய் என்ன பண்ணுற? ஏன் கண்ணை மூடுற? சொல்கிறேன் வா, அப்படியே மூவ் பண்ணு. ஏய் என்னது சொல்ல, பேசுடா, எங்கே கூப்பிட்டு போகிற? இப்போ பாரு. ஜங்குக்கா என்னது, நீ இதையா பார்க்க சொல்கிற? அப்படின்னு தேயாங்க தான் அவன் முன்னாடி நிற்கிற ஒரு பிராண்ட் நியூ காரை தான் பார்க்குறான். என்ன உஜ்ஜு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவன் கையில் கீயை தான் கொடுக்குறான். ஏய் என்னடா இது சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க தான் இப்போ காரை ஓப்பன் பண்ணி உள்ளே தான் உட்காடுறாங்க. ஜேகே தான் தேயாங்கே பார்த்துட்ருக்கான். ஏன்னா தேயாங் ஃபேஸில் அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. அவன் அந்த காரை தான் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கான். ஏய் என்னாச்சு, எதுக்கு இப்போ அழுகுற? இல்லைடா ரொம்ப ஹாப்பியாக இருக்க அப்படின்னு தேயாங்க தான் ரொம்பவே எமோஷன் ஆகுறான். இப்போ ஜேகேவோட ஃபேஸை தான் கப் பண்ணி ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ, ரொம்ப ரொம்ப. ஜங்குக்கு இப்போது தேயாங்கோட பேக் ஹெட்டை பிடிச்சி கிட்ட இழுத்து என்ன ப்ரௌடு? நீ இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. உனக்கே தெரியும் இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் இருக்கிறேன்னா அதுக்கு நீ மட்டும்தான் காரணம்.
என்னோட சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்டுக்கு கூட என் கூட இருந்தது நீ மட்டும்தான். இப்போ கூட இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் காட்டுறல்ல, உங்ககிட்ட இல்லாததா சொல்லு. உங்ககிட்ட எல்லாமே தான் இருக்குது. பாரு, உன் அப்பனோட ஆடிக்கார் அங்கே தான் நிற்கிது. ஆனால் நான் வாங்கியிருக்கிறது ஜஸ்ட் நார்மல் கார். இருந்தாலும் உனக்கு அவ்வளோ ப்ரௌடு. அது எங்கள் அப்பா சம்பாதிச்சு அவர் வாங்கினது. ஆனால் இது நம்பளுது. என் புருஷன் கஷ்டப்பட்டு வாங்கினது. இதை நீ எனக்காக தான் வாங்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டனும் எனக்கு தெரியும். நான் ஒன்றும் பெருசாக அப்படிலாம் கஷ்டப்படல. அப்படியே கஷ்டப்பட்டாலும் தோ இந்த ஃபேஸில் தெரியுதே, இந்த எக்ஸைட்மெண்ட், இந்த ஸ்மைல், அதுக்கு எல்லாத்துக்கும் ஒர்த்து தான். இதுக்காகவே இன்னும் எவ்வளோ வேணாலும் பண்ணுவேன். சங்குக்கா, லவ் யூ. என்னது இது அசிங்கமா ஃபோர்ஹெட்டில் மொத்தம்னா இப்படி கொடுக்கணும். போருக்கி வலிக்குது. எதுக்கு தான் இப்படி தெரியும்? நல்லா சாப்பிட்டா தானே கொடுக்குறேன். அப்படிலாம் தர முடியாது. இந்த மாதிரி ஒத்தட்டு வச்சுட்டு இருந்தா இப்படி தான் கொடுப்பேன். போத விடு, டைம் ஆச்சு, நீ கிளம்பு. ஏய் பூஜோ. அப்படின்னு ஜேகே தான் டோரை திறக்க போகிற தேங்கோட கையை தான் பிடிக்கிறான். என்ன டைம் ஆச்சு, கிளம்பு. என்னடா மிஸ் பண்ணுறியா? நான் இன்னும் 2 டேஸில் வந்துடுவேன். 2 டேஸ் கழிச்சு கூட வா. ஆனால் எனக்கு இப்போ வேணும். வேணுமா? இவ்வளோ நேரம் அதை தாண்டா கொடுத்தேன். அவனுக்கு மட்டும் பத்தவே பத்தாது. இந்தா. சங்கா, என்னடா பண்ணுற? இதை யார் கேட்டா? கழட்டு. இது காரா? என்ன பண்ணுற? அங்கு பொறுக்கி என்னோட டிஷர்ட்டு. ஏய், கார்லாம் வாங்கியிருக்கோம், செலிப்ரேஷன் பண்ண வேணாம். எதுக்கு லைட் ஆஃப் பண்ண? ஏய், பண்ண போகிறோம் அப்புறம். ஜங்கு விடுறா. ஸோ இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா, மா ஜிமினுங்க. அவன் ரூமில் ரெடி ஆகிட்டு இருப்பான்டா. இன்றைக்கும் அவன் தான் சமைப்பேன்னு சொல்லிட்டு இருந்தான். நான் தான் காலேஜ் போகணும், ரெடி ஆகுன்னு அனுப்பி வச்சேன். ஓ, ரெடி ஆகுறானா? ஆமாம், உனக்கு லேட் ஆகிடும், நீ கிளம்பு. அப்பா உன்னை சீக்கிரம் போக சொன்னார். ஏதோ மீட்டிங் இருக்காமே. ஜிமினை நான் டிரைவர் கூட போக சொல்லிடுறேன், நீ கிளம்பு. இல்லை இல்லை, இது அவனுக்கு ஃபர்ஸ்ட் டே, நானே கூப்பிட்டு போகிறேன். அது சரி, நீங்களே கூப்பிட்டு போங்க சார் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, சுகா தான் இப்போ ஜிமின் ரூமுக்கு போகிறான். அவன் கரெக்டாக ரூம் டோரை ஓப்பன் பண்ண அவனோட ஐஸ் தான் ஒயிட் ஆகுது. ஏன்னா ஜிமின் தான் திரும்பி நின்றுட்டு வெறும் டவல் மட்டும் தான் கட்டியிருக்கான். அவன் கபோர்ட்லேருந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்கான். குளிச்சுட்டு வந்ததில் அவன் பாடியெல்லாம் ஒரே ஈரமாக ஒரே வாட்டர் டாப்லெட்டாக இருக்குது. சுகா இப்போது அதை பார்த்துட்டே அப்படியே கல்ப் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வரான். இப்போ ஏதோ சவுண்டு கேட்கவும் ஜிமின் தான் டக்குன்னு திரும்புகிறான். சுகா, அது நான் ரெடி ஆகிட்டுருக்கேன், நான் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சுகா பார்த்துட்டு அப்படியே பதட்டமாக சொல்கிறான். ஆனால் சுகாவோட ஐஸோ எங்கெங்கேயோ போகுது. ஜிமினுக்கு தான் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆக அவன் கையில் வச்சிருக்க டாப்பை தான் அப்படியே மேலே வச்சு கவர் பண்ணிக்கிறான். சுகா, எல்லாம் வெயிட் பண்ணு, நான் வரேன். நான் உள்ளேயே வெயிட் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டே சுகா தான் ஒரு ஸ்டெப்பாக நடந்து முன்னாடி வந்துட்டே இருக்கான். இல்லை, அது ஜிமினோட ஹார்ட் பீட் தான் வேகமாக துடிக்குது. சுகா இன்னுமே க்ளோஸாக வந்துட்டு, எதுக்கு இப்படி நர்வஸ் ஆகிற? அது நான் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறேனே. சரி போடு அப்படின்னு சொல்லிட்டு சுகா தான் பார்த்துக்கிட்டே இருக்கானே தவிர திரும்பவே மாட்டேங்கிறான். ஜெமினுக்கு தான் அவன் இப்படி குறுன்னு பார்க்குறது ஒரு மாதிரியே இருக்குது. ஸோ அதனால அவனே திரும்பி நின்றுட்டு இப்போ அவனோட டிஷர்ட்டை தான் போட்டுக்கிறான். அவன் இப்போ போட்டதுமே அப்படியே சுகா அவனை பேக்கப் பண்ணுறான். சுகா, என்ன? இல்லை, நானும் பார்க்குறேன். எதுக்கு இவ்வளோ நர்வஸ் ஆகிற? நான் தானே, என்கிட்ட என்ன உனக்கு? அது வந்து என்கிட்ட எப்படி இருந்தினா அப்புறம் சாம் மாதிரி ஆளுங்களாம் என்ன பண்ணுவேன்? அவனையே ஞாபகப்படுத்துகிற. அவனை விடு, அவன் பக்கத்துலேயே வரமாட்டான். ஆனால் அவனை மாதிரி ஏகப்பட்ட சாம் உன் காலேஜில் இருப்பாங்க. அவங்ககிட்டலாம் என்ன பண்ணுவேன்? உங்ககிட்ட யாராவது தப்பாக நடந்துக்கிட்டா என்ன பண்ணுவேன்? அதான் நீ இருக்கல்ல, உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு ஜிமின் சொன்னதும் சுகா தான் இப்போ அவனை திருப்பி, எல்லா டைமும் நான் உன் கூட இருக்க முடியுமா? கொஞ்சமாச்சும் செல்ஃப் டிஃபென்ஸ்லாம் கற்றுக்கோ அப்படின்னு சுகா சொல்ல ஜிமின் தான் முழிச்சு அவனையே பார்க்குறான். ஓய், என்ன பார்க்குற? சரி, இப்போ நானே உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிறேன். எப்படி நீ செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதெல்லாம் வேணாம், காலேஜுக்கு டைம் ஆச்சு, விடு சுகா அப்படின்னு ஜிமின் சொல்ல
சுகா ஆனால் விடுற மாதிரி தெரில. அவனை பிடிச்சி அப்படி இப்படிமா அவன் என்னெல்லாம் பண்ணணுன்னு நினைக்கிறானோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். எப்படி பிடிச்சி இப்படி லாக் பண்ணா? சுகா ஜிமினும் அவனை பிடிச்சி புஷ் பண்ணுறான். ஓ புஷ் பண்ணுறியா? இப்போ கையும் சேர்த்து பிடிச்சி. சுகா ஏன் அழுவுற? இங்கே பாரு, அழாத. நான் ஆக்சுவலாக உனக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்க தான் அப்படி. சுகா தான் பயந்துடுறான். ஏன்னா ஜிமன் தான் ஒரு மாதிரி நடுங்கிட்டு ஆள ஆரம்பிச்சிடுறான். பாப்பா மூச்சு பாப்பா, சாரிடா சாரி. இப்போ சுகாவுக்கு தான் ஏதோ தோணுது. இங்கே பாரு, ஒரு விஷயம் சொல்லு. நான் உன்னை தொடுறது, உன்னை அப்படி இப்படியும் பண்ணுறதெல்லாம் உனக்கு ஒரு மாதிரி இருக்கா என்ன? ஐ மீன் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறியா என்ன? அப்படின்னு அவன் கேட்டதும் ஜிமன் தான் இப்போ நிமிந்தா அவனை பார்க்குறான். அப்போ ஆமாவா? ஓ ஷிட், ஐம் சாரி ஜிம்னா ஐம் சாரி ஜிம்னா. இல்லை சாரிலாம் கேட்க வேணாம், அது எனக்கு அப்படின்னு ஜிமின் ஏதோ சொல்ல வர அதுக்குள்ளே சுகாவோட அம்மா தான் கூப்பிட்றாங்க. சுகா தான் ஜிமினை பார்க்குறான். சரி, காலேஜுக்கு டைம் ஆச்சு. சாரி, ஃபர்ஸ்ட் டேவே உன்னை ஒரு மாதிரி அப்செட் பண்ணிட்டேன். சரி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் கீழே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா தான் வேகமாக வெளில போயிடுறான். ஆனால் இந்த பக்கம் ஜிமனுக்கு தான் ஒரு மாதிரி ஆயிடுது. அவனுக்கு சுகாவை ஹர்ட் பண்ணிட்டோமோன்னு வேற கஷ்டமாக இருக்குது. இப்போ டைம் ஸ்கிப் பண்ணால் 2 பேரும் காரில் தான் போயிட்டுருக்காங்க. ஒரு வார்த்தை கூட 2 பேரும் பேசிக்கல. காலேஜும் வரவும் அப்படியே இறங்கி ஜிம்மினும் போகிறான். சுகாவும் போகிற ஜிம்மினை தான் பார்த்துட்ருக்கான். கொஞ்ச தூரம் போயிட்டு ஜிம்மின் தான் திரும்பி பார்க்குறான். ஆனால் கரெக்டாக சுகாவும் காரை மூவ் பண்ணி போகிறான். என்னதான் 2 பேருக்குள்ளேயும் லவ் நிறையவே இருந்தாலும் அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிறது நிறைய ஓல்டு மெமரிஸ் தான். அதுலேயும் முக்கியமாக ஜிம்மினுக்குள்ளே இருக்கிறது அவனோட ஸ்ட்ராங்கான ஓல்டு மெமரிஸ் தான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆக ஜிம்மினும் காலேஜ் ரெகுலராக போக ஆரம்பிச்சிடறான். சுகாவும் இந்த பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அப்பாவோட பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணிக்கிறான். 2 பேருமே அவங்க ஒர்க்கில் பிஸியாக சுகாவும் ஜிம்மினை பிக்கப் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது, அவனை கேரிங்காக பார்த்துக்கிறது இதை மட்டும் பண்ணுறான். அதை தாண்டி எதுவும் பண்ண வேணான்றதில் அவன் ரொம்ப காஷியஸாக இருக்கான். ஜிம்மினுக்கும் அது நல்லாவே தெரியுது. அதே சமயம் அவனுக்கு கஷ்டமாகவும் இருக்குது. அன்றைக்கி அவன் அப்படி ரியாக்ட் பண்ணதில் சுகா ஏதோ ஹர்ட் ஆகிட்டான்றது மட்டும் அவனுக்கு நல்லா புரியுது. இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா ஜேகே தான் சோஃபாவில் உட்காந்துட்டு கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கான். தேயாங் தான் இப்போது ஜேகே பக்கத்தில் இருந்து உட்காந்துட்டு, ஏய் இங்கே பார்த்தியா ஃபோட்டோ மெமரி? பார்த்தேன். ஏய் நீ பார்க்கவே இல்லை, இங்கே பாரு. லாஸ்ட் கேம்டா, கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு ஜேகே சொல்லிட்டு கன்னியூ பண்ணி அவன் பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்க. தேயாங் தான் அவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். அப்படி முறைக்காதடா புச்சு, கொஞ்சம் அவ்வளோதான் பாரு. இதை மட்டும் வின் பண்ணிட்டேன். ஓகே, ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ என்ன? இங்கே பாரு, இந்த ஃபோட்டோ காட்ட தான் கூப்பிட்டேன். இது 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததில்ல? நீயும் நானும் பாரு எவ்வளோ சின்னதாக இருக்கும். நான் பெருசாக தான் இருக்கேன், நீ தான் குட்டியாக இருக்க. காலேஜ் ஐவியில் எடுத்ததில்ல? ஆமாம். இருடா, அந்த ஃபோட்டோவை பார்க்கலாம், அதுக்குள்ளே மாற்றினேன். அடுத்த ஃபோட்டோ பார்க்கலாம். இது என்னடா சவக்காவடியாக இருக்கிற? அது காலேஜ் கல்ச்சுரல்ஸில் போட்டது. ஆமாம், சமக்காவடியாக இருந்தேன். போடா. சரி, அன்றைக்கி நீ அழகாக இருந்த. சரி, அடுத்து மூவ் பண்ணு. இது என்ன அப்படின்னு ஜேகே தான் ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு முழிக்கிறான். அது என்னதுன்னு அவனுக்கு தெரியல. ஆனால் இந்த பக்கம் தேயாங் தான் ஜேகே என்ன ரியாக்ட் பண்ணுறான்றத பார்த்துட்ருக்கான். புஜு, இது யார் இது அப்படின்னு ஜேகே கேட்டதும் தேயாங் தான் அப்படியே ஷை ஆகிட்டு கீழே குனிஞ்சிக்கிறான். இன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ இது அது இன்னைக்கு எடுத்த தேயாங்கோட ப்ரெக்னென்சி ஸ்ட்ரிப் ஃபோட்டோ தான். புஜு, இது ப்ரெக்னென்சி ஸ்ட்ரிப்பு, இது நம்மள்தா? ஆமாம், நீ அப்பா ஆகிட்ட. புஜு விளாடாத, நிஜமாவா? நிஜமாதான். நிஜமாவா? நிஜமான அப்பா ஆகிட்டேனா? ஆமாம் புரியா, யூஆர் ப்ரெக்னென்ட். ஐயோ, என் புஜ்ஜு செம்ம ஹாப்பியாக இருக்கு. 2 பேரும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. எப்படி சர்ப்ரைஸ்? வேறு மாதிரி. இப்படி ஒரு சர்ப்ரைஸை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் தேயாங்கோட பெல்லியிலே கிஸ் பண்ணுறான். இப்போ டக்குன்னு எழுந்து, ஆமாம், அதுக்குள்ளே நீ எப்படி ப்ரெக்னென்ட் ஆனா? என்னது? அதுக்குள்ளே எப்படி ப்ரெக்னென்ட் ஆனானா? டேய்,
நீ பண்ணதுக்கு நான் ப்ரெக்னென்ட் ஆகலைன்னா தான்டா தப்பு. ஆ அப்படி என்ன பண்ணிட்டேன்? அப்படி என்ன பண்ணியா? பொறுக்கி பாத்ரூமில் கிச்சன்லன்னு உருட விட்டியாடா, கடைசியாக காரில் கூட. சி அப்படின்னு தயாங் தான் அடிக்கிறான். ஜேகே இப்போ தயாங்கோட பெல்லையை தான் பிடிச்சிக்கிட்டு, ஏய் இதெல்லாம் சொல்லாத, பிள்ளையோட காதில் விழுந்துடும். ஆமாம் ஆமாம், உன் பிள்ளையாச்சும் ஒழுங்காக வளரட்டும், உன்ன மாதிரி பொறுக்கி ஆட்டம் இல்லாமல். ஏய் போறியா நான்? ம் ம் ஏய் உனக்கு 9 மந்த்ஸுக்கு ஒன்றும் கிடையாது. ஹலோ, எந்த காலத்தில் இருக்கிற? இப்போல்லாம் டியூரிங் ப்ரெக்னென்சியே பண்ணலான்னு சொல்லிக்கிறாங்க. என் காதில் பூ சுத்தாது என்ன? அதெல்லாம் ஒன்று என்னை பிரிக்கவே முடியாது. பண்ணிக்கினே இருப்பேன். ஏய் போடா, மம்மி என்னை யாராவது காப்பாற்றுக்க வேண்டாந்து. அதெல்லாம் முடியாது. என்கிட்ட நீ யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஜாங்கு விடுறா பொறுக்கி. ஸோ நம்ம கியூட்டிஸ் 2 பேரும் பேரண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இனிமேல் என்ன, ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஸோ கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா சுகா தான் அவன் ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வரான். பார்த்தா ஹாலில் தான் எல்லாருமே உட்காண்ட்ருக்காங்க. ஜிமினும் அங்கே தான் ஓரமாக சைடில் நின்றுட்டுருக்கான். ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? அப்படின்னு சுகா தான் ஜிமினோட அப்பாவுக்கு தான் விஷ் பண்ணுறான். இப்போ ஜிமினை பார்க்க ஜிமினு சுகாவை பார்த்துட்ருக்கான். சரி நீங்கள் பேசிட்டுருங்க, நான் போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். இல்லை சுகா, இப்போ இவங்க கிளம்புறாங்க அப்படின்னு சுகாவோட அம்மா சொல்ல சுகா தான் முழிக்கிறான். யாரை சொல்கிறாங்கன்ட்டு. கிளம்புறாங்கண்ணா? அது ஜிமினோட அப்பா தான் ஜிமினை கூப்பிட்டு போக வந்திருக்காரு. என்ன அம்மா, எதுக்கு? அது சுகா, அது வழக்கம். என்ன வழக்கமா? அங்கிள் மா என்னம்மா சொல்கிற? அதான் இன்னையோட 7 நாள் முடியுதுமா, அதுக்கப்புறம் என்ன? இது என்னது புதுசா? சரி என்ன, இன்றைக்கி நைட்டு தான் போகிறானா? நாளைக்கு வந்துடுவான்ல? இல்லை போயிட்டு 1 மாதம் கழிச்சு தான் வருவான் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதும் சுகா தான் கடுப்பாயிட்டு ஜிமினை பார்க்குறான். ஜிமின் எதுவுமே பேசல, அவன் கீழே குனிஞ்சிக்கிறான். சுகா ஆக்சுவலாக அந்த 7 டேஸ் முடிய தான் வெயிட் பண்ணியிருந்திருப்பான். அதுக்கப்புறம் ஜிமின் கிட்ட பேசிக்கலாம், அது வரைக்கும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தான் அமைதியாக இருந்திருப்பான். மா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா தான் அவனோட அம்மாவை தனியாக பேசுறதுக்கு இழுத்துட்டு போகிறான். டேய் கையை விட்றா. என்னடா இப்போ? மாய்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, என்ன இந்த 1 மாதம்? அது ஆடி மாதம். வாட்? ஆடி மாதமா? மா என்னம்மா இது? அட ஆடி மாதம் தெரியாது? புதுசாக கல்யாணம் ஆனவங்கள பிரித்து வைக்கணும், அதுதான் ஆடி மாதம். ஆடி மாதத்தில் மட்டுமா பிரித்து வைக்கிறீங்க? கல்யாணம் ஆனதுலேருந்து பிரித்து தான் வச்சுருக்கீங்க. மா தயவு செஞ்சு இதெல்லாம் வேணாம், அவரை கிளம்ப சொல்லு. அதெல்லாம் முடியாது, அவன் வீட்டுக்கு போகிறான், 1 மந்த் கழிச்சு தான் வருவான். கடுப்பேத்தாதீங்கம்மா, இந்த ஆடி மாதம்லாம் இங்கே கிடையாது. என்னை நல்லா ஏமாத்துறீங்க நீங்கள். யார் ஏமாத்தினா? உனக்கு தெரிலன்னு சொல்லு. இது பேர் கொரியன் ஆடி மாதம். என்ன கொரியன் ஆடி மாதமா? அப்பெல்லாம் இருக்கா? மா விளையாடாதம்மா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன்லாம் அனுப்ப முடியாது. அனுப்ப முடியாதா? நீ என்ன அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறது? ஆமாம், நான் சும்மா தான் சொன்னேன். அது 7 நாளும் சரி, இந்த ஆடி மாதமும் சரி, நான் தான் சொன்னேன். என்ன எதுக்கு? ஏன் அப்படி பண்ணுறீங்க? ஏன்னா நான் ஜிமினுக்கு ஆன்ட்டி மட்டும் கிடையாது, அவனுக்கு இன்னொரு அம்மா மாதிரி. பின்ன நீ பாட்டுக்கு ஒருத்தையை கூப்பிட்டு வருவ, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவா. 10ஆவதுக்கு வந்த 2 நாள்லேயே அவங்க அப்பா அம்மா வர வச்சுட்டா. கல்யாணம் என்கேஜ்மெண்ட்டுன்னு வேக வேகமாக நடக்குதே வீட்டில். இதெல்லாம் நடக்குதே, அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். உனக்காகவே காத்துட்டு இருந்தான்டா அவன். டெய்லி காலையில் வந்துடுவான், உங்ககிட்ட நான் பேசுவேன்னு. உன்னை தவிர அவனுக்கு வேறு எந்த நினைப்புமே கிடையாது. அம்மா யூனா விஷயத்தில் அது என் கண்ட்ரோல்லே இல்லை. அது இல்லாமல் நானும் தான் ஜிமினை லவ் பண்ணுறேன். ஷூ, எதுவும் பேசாத. என்ன பண்ணாலும் நீ பண்ண தப்பு. அவன் வேணா உன்னை உடனே அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஆனால் அவனுக்கு அம்மான்னு சொல்லிட்டு நானும் அக்செப்ட் பண்ணேன்னு வச்சுக்கோ, எனக்கு மனசு தாங்காதுடா. மா என்னம்மா இது? ஆமாண்டா, அவனை அப்படியே இடத்துல அவனுக்கு கொடுக்க முடியாது. வெயிட் பண்ணு, இன்னும் 1 மாதம் வெயிட் பண்ணு. உனக்காக அவன் வெயிட் பண்ணான்ல, 1 மாதம் கூட சார் வெயிட் பண்ண மாட்டிங்களோ அப்படின்னு சுகாவோட அம்மா சொல்ல, சுகாவுக்கு தான் பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. இப்போ அவன் வெளில வந்துட்டு ஜிமினை தான் பார்க்குறான். ஜிமினும் அவனோட காலேஜ் பேக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு, சுகா அது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஜிமின் தான் சுகாவை பார்த்து சொல்ல, சுகா எதுவுமே பேசலை, கம்முன்னு ஜிமினை பார்த்துட்டு இருக்கான். சுகாவோட ஃபேஸை பார்க்க ஜிமினுக்குமே கஷ்டமாக இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஜிமினுக்கு தான் சுகாவை விட்டு இருக்க முடியாது. அவனை விட இவனுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜிமின் தான் கிளம்பி அவங்க அப்பா கூட போகிறான். இப்போ சுகா தான் அவங்க அம்மாவை பார்த்து, பழி வாங்கிட்டல மம்மி, நல்லா பழி வாங்கிட்டேன்.
ஆ போடா, அப்படி தான் பண்ணுவேன். என்னடா இருக்கட்டும் உங்களை அப்புறம் வச்சுக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக அவன் ரூமுக்கு போயிடுறான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆக நைட் டைம் ஆகுது. சுகா தான் அவனோட ரூமில் அவன் ஃபோனில் ஜிம்மனோட ஃபோட்டோஸ் தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு டக்குன்னு ஜிம்மன் கிட்ட இருந்தால் கால் வருது. அது இப்போ உடனே அட்டன் பண்ணி, ஹலோ, ஐ மிஸ் யூ. ஏதோ உங்கள் அப்பா கூப்பிட்டதும் அப்படியே போனேன். இப்போ நான் மிஸ் யூ. அது ஆண்டி தான் போக சொன்னாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுறது? ஆண்டி போக சொன்னாங்கன்னா அப்படியே போயிடுவியா? உனக்கு உன் புருஷன் வேணாமா? அப்படிலாம் சொல்லாத. பின்ன எப்படி சொல்கிற? எனக்கு உன்னை பார்க்கணும், உன் கூட இருக்கணும். ஆனால் இன்னைக்கோட எல்லாம் முடிஞ்சுது. உங்ககிட்ட நிறைய பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எல்லாம் சொதப்புற மாதிரி இன்னும் 1 மாதம். நானும் உங்ககிட்ட பேசணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். என்ன? சரி சொல்லு, என்ன பேசணும்? ஃபோனில் இல்லை, நேரில் பேசணும். நேரில் வரியா? என்ன நேர்லையா? நேரில் வரட்டா? உனக்கு வேணும்னா வா. என்ன 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 வேணும்னா? என்ன வேணும்னா? அது நான் ஃபோனை வைக்கிறேன். ஐயோ, ஏதோ சொன்னானே, நான் சொன்னானே புரியலையே. சுகா தான் பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டு அவன் ரூம்லேருந்து வேகமாக வெளில தான் ஓடி வரான். பார்த்தா சுகாவோட அம்மா தான் ஹால்லேயே படுத்திருக்காங்க. ஆடி மாதம் காத்தடிக்க. அவ்வளோதான் சுகா அவங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சிருப்பான். அவங்க இப்போ பாடவும் அப்படியே ஜெர்க்காயிட்டு இதுக்கு மேலே மெயின் டோர் வழியாக போக முடியாதுன்னு அவன் அப்படியே ரூமுக்கு போயிட்டு பின்னாடி வழியாக பைப்பில் இறங்கி ஜிம்மினோட ஜன்னல் டோரை தான் நாக் பண்ணுறான். ஜிம்மின் தான் இந்த பக்கம் எதை யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பான். இப்போ நாக்கா ஒரு சவுண்டு கேட்டுட்டு, சுகா எப்படி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜன்னல் திறக்க அப்படியே சுகா உள்ளே வந்துடுறான். இப்போ சுகாவை பார்த்ததுமே ஜிம்மின் தான் அவனை டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறான். சுகாவும் அவனை ஹக் பண்ணிக்க, ஏய் அழுகிறியா? இங்கே பாரு. ஐம் சாரி. ஏய் என்னாச்சு? எதுக்கு சாரி கேட்குற? இல்லை, நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன்ல, ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன். அப்படி யார் சொன்னா? அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, எனக்கு நல்லா தெரியும் நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன். நீ நீ என்கிட்டேருந்து டிஸ்டன்ஸ் ஆகிட்ட. ஏய் மோச்சி பாப்போ, அப்போல்லாம் இல்லை. இங்கே பாரு, அழாத. இல்லை, நீயே சொல்லு, நீ இந்த 4 டேஸாக என்கிட்ட வந்தியா? முன்ன போல் என்ன டச் பண்ணியா? இல்லை, அது நான் உன்கிட்ட கொஞ்சம் ஓவராக தான் பண்ணணும்னு தோணுச்சு. உனக்கும் என் கூட அட்ஜஸ்ட் பண்ண டைம் வேணுமேனு தான். இங்கே பாரு, எதுக்கு இப்படி அழுகுற? நீ அழுதா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. இல்லை சுகா, அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இங்கே பாரு, என்ன வேணால் சொல்லு, நான் கேட்பேன். நீ என்கிட்டயே சொல்லனா வேற யார்கிட்ட சொல்லுவேன்? அது இல்லை சுகா, அது நாம் முன்ன வேறு மாதிரி இருந்தோம். நீ என்கிட்ட வேறு மாதிரி இருந்த, ஆனால் இப்போது நீ வேறு மாதிரி நடந்துக்கிற. அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இதுதானா? இதுக்கா அப்படி? இங்கே பாரு, முன்ன அப்படி இருந்தோன்னா அது அப்போ நீ சின்ன பையன். அப்போ எனக்குமே உங்கள்கிட்ட அந்த மாதிரிலாம் எதுவும் தோணாதும் கூட. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஏன்னா நான் உன்னோட புருஷன், புரியுதா? ஆனால் இது சொல்லு, நான் உன்னை டச் பண்ணுறது உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா? என்ன பேசுகிற? அப்படிலாம் இல்லை. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுகாதான் இப்போ ஜிம்னு அவனோட ஹிப்போட பிடிச்சிக்கிட்டு இழுக்கிறான். அது எனக்கு ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது, ஒரு மாதிரி ஷை ஆகுது. அது என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. கூச்சமாக இருக்கா? சுகா, இங்கே பாரு, இதெல்லாம் வரணும். வரலன்னா தான் தப்பு, வந்தால் தப்பு இல்லை. அப்படின்னு சொல்லிட்டு சுகா தான் இப்போது ஜிமினோட சின்ன பிடிச்சி ரைஸ் பண்ணுறான். என்ன பாரு, என் கண்ணை பார்த்து சொல்லு, என்னை மன்னிச்சிட்டியா? இல்லை என் மேலே என்ன ஏதோ கோவம் இருக்கா? அதெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன். அப்போ நான் உன்னை என்ன வேணால் பண்ணிக்கிட்டுமா?
ஏய் கும்மியாத, பதில் சொல்ல. அது ஏன் என்கிட்ட கேட்குற ஏய் உன்னை பண்ணுறதுக்கு உன்கிட்ட தானே கேட்கணும். அப்படின்னு சுகா சொல்ல இப்போ ஜிமின் தான் நிமிந்து சுகாவோட ஐஸை பார்த்துட்டு என்னோட மனசும் சரி என்னோட உடம்பும் சரி எல்லாமே உனக்கு தான். நான் முழுசாக உன்னோடது ஆகணும் தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். நீ என்ன வேணா பண்ணிக்கோ. இதுக்கு மேலே டெலிகிராமில் வரும், வேணுங்கிறவங்க அங்கே பார்த்துக்கோங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆக அடுத்த நாள் மார்னிங் தான் பார்க்குறோம். ஜிமின் தான் ஃபஸ்ட்டு வைக்கப் ஆகுறான். இப்போ அவன் ஐஸ் ஓப்பன் பண்ணதோ அவன் பக்கத்துலேயே ரொம்ப க்ளோஸாக சுகா தான் படுத்திருக்கான். அவனை பார்த்ததும் ஜிமினோட ஃபேஸில் தான் ஒரு ஸ்மைல் வருது. தூங்குறான் பாரு இவன் மட்டும் நல்லா. எனக்கு தான் உடம்பெல்லாம் வலிக்குது. அப்படிதான் வலிக்கும், பொறுத்துக்கோ. அவட பாவி, அப்போ நைட்டு ஃபுல்லாக சொன்னது பார்த்தாதானே இப்போ தூக்கத்தில் வர சொல்கிறியா? இரு அப்படியே இந்த கண்ணத்தை பிடிச்சி கடிக்கிறான். ஏய் வலிக்குதுடா, ஏடா அப்படி கடிச்ச? ஓ ஒரு வாட்டி கடிச்சதுக்கே வா, இங்கே பாரு என் உடம்பு ஃபுல்லாக நீ என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு. காட்டு. ஏய் சி. ஓய் என்னாச்சி? என்னாச்சி? சுகா விடுறா. விடுறாலாம் இல்லை, விடுங்க. சரி விடுங்க. திரும்ப அப்படியே விடுறா. ஏய் போடா. ஏய் லவ் யூ சொல்லு. லவ் யூ. லவ் யூ. இன்னொரு டைம் சொல்லு. லவ் யூ. இன்னொரு டைம். லவ். ஏய் போடா, சொல்லவே விட மாட்டேங்கிறேன். அப்புறம் எது கேட்குறான்? அதெல்லாம் அப்படிதான். ஐயோ என் அம்மா தான் ஃபோன் பண்ணுது. அஜிஜோ அப்பா டோர் நாக் பண்ணுறாரு. இப்படி ரெண்டு பக்கமும் வரவும் சுகாதா இப்போ அவன் ஃபோன் அட்டன் பண்ணுறான். ஹலோ, எதுக்கும்மா காலங்கத்தால் ஃபோனை பண்ணி? அடே ரொம்ப நடிக்காத. பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடியாக இருக்கீங்க, 2 பேரும் வந்து சேருங்க. அம்மா அப்போ ஆடி. டே கேடி பாவண்டா ஜிமினோடப்பா, இங்கே 2 பேரும் வந்து சேருங்க. உன் ரூமில் என்ன வேணால் பண்ணிக்க. அவரே பாவம் அங்கே தனியாக இருக்காரு, அங்கே போயிட்டு அப்படின்னு இவங்க இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்க அங்கே ஜிமின் தான். ஜிமின் இந்தா காஃபி. அப்பா எதுக்கு 2 டம்ளர்? சுகாக்கு தான். சுகாவா? அவன் இங்கே இருக்கான். என்ன அப்படியா? அவங்க இல்லையா? ஆமாப்பா, அது இல்லாமல் அவனுக்கு காஃபி பிடிக்காது அப்படின்னு ஜிமின் தான் தெரியாமல் வாய் விட்டு மாட்டிக்கிறான். ஸோ இப்படி ஒரு வழியா 2 பேருக்குள்ளேயும் ஒரு குட்டி கேப் தான் இருந்துச்சு. இப்போ அதையும் ஃபில் பண்ணி 2 பேரோட லைஃப்பும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அமைஞ்சிருச்சு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணா கொஞ்சம் ஃபியூ இயர்ஸ் கழிச்சு தான் பார்க்குறோம். ஜிமின் தான் ஒரு பெரிய கெஃபே வச்சு ரன் பண்ணுறான். சுகாவும் அவனோட பிஸ்னஸில் நல்லா டெவலப் ஆகி நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கான். கெஃபேவை மேனேஜ் பண்ணுறது எல்லாமே ஜிமினோட அப்பா தான். ஜிமின் இன்னும் மேலே மேலே படிச்சுக்கிட்டு அந்த கெஃபேவையும் ரன் பண்ணுறான். அங்கே கெஃபேல பெக்கோ சோபின் தான் ஜிமினோட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஈவினிங் டைம் ஆக சுகா தான் கெஃபேக்கு வெளில நின்றுட்டு அவன் காரில் தான் ஹார்ன் பண்ணுறான். நான் இங்கே எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், நீங்கள் எல்லா மிச்சத்தையும் பார்த்துட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்பா வரமாட்டார், அவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு, அதனால் நீங்களே மேனேஜ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், காலையிலேருந்து பார்க்குறோம், பயங்கரமாக ரெடி ஆகிட்டுருக்கேன். ஏய் நான் எங்கே ரெடியானேன்? நான் அங்கே ஒன்றா சொல்ல உன் கையில் ஒரு கேக் பாக்ஸ் வச்சுருக்கே, அது என்ன? அது அது சுகாக்காக ஸ்பெஷலாக பண்ணேன். அது சரி, அதுக்குள்ளே ஏய் வாயை மூடுறா, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் காரில் வந்து வேகமாக உட்காந்துக்கிறான். என்ன டைம் சொன்னால் என்ன டைமுக்கு வர? சாரி லேட் ஆச்சு கொஞ்சம். எனக்கு ஒன்றும் இல்லை, நீ தான் சன்செட் பார்க்கணுன்னே. அப்போ இருட்டாயிடுச்சு போயிடுச்சு அப்படின்னா எனக்கு தெரியாது. அப்படிலாம் சொல்லாத, அதெல்லாம் ஒன்றும் போகாது. பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ பீச்சுக்கு தான் வந்திருப்பாங்க. ஜிமின் தான் அந்த பீச் மணலில் உட்காந்துட்டு அப்படியே அவன் பக்கத்தில் உட்காந்துக்க சுகாவையே பார்த்துட்டு இருக்கான். இப்போ சுகா தான் திரும்பி, இதுதான் நீ சன்செட் பார்க்குறதா? சன்செட் அங்கே ஆகிட்டுருக்கு, என் ஃபேஸில் இல்லை. அது ஒன்றும் இல்லை, என் புருஷன் ரொம்ப அழகாக இருக்கானா,
அதான் அவனே பார்த்து சைட் அடிச்சிட்டு இருந்தேன். ஆஹா, ஆனால் எனக்கு இந்த கோழி குஞ்சு தான் அழகு அப்படின்னு சுகா சொல்ல, ஜிமின் தான் இப்போ அவன் எடுத்துகிட்டு வந்த கேக்கை தான் ஓப்பன் பண்ணி கட் பண்ண சொல்கிறான். என்ன கேட்கலாம்? என்ன செலிப்ரேஷன்? நான் ஏதோ மறந்துட்டேனா? யாருக்காவது விஷ் பண்ணுமா என்ன? அதெல்லாம் இல்லை, நீ ஃபஸ்ட்டு கட் பண்ணு அப்படின்னு ஜிமின் சொல்ல, சுகா தான் இப்போ அந்த கேக் கட் பண்ணுறான். ஏய், என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு சுகா தான் இப்போ பார்க்குறான். அதில் ஏதோ பேப்பரில் எழுதி உள்ளே ரோல் பண்ணி வச்சுருக்கு. பார்த்தா உள்ள வி ஆர் ப்ரெக்னென்ட், சூன் டு பி அ ஃபாதர் அப்படின்னு எழுதியிருக்கு. டேய் மோஜி, நிஜமாவா? நிஜமாதான். ஐயோ, லவ் யூ ஸோ மச். லவ் யூ டூ சுகா, லவ் யூ. ஆமாம், ஜிமின் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். அதை தான் கேட்கல ஒரு சர்ப்ரைஸ் மெசேஜாக வச்சுருந்துருப்பான். 2 பேரும் தான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. சுகா தான் ஜிமினோட ஃபோர்ஹெட்லே இப்படி கொடுக்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது முடிவில்லை, அதுதான் ஸ்டார்டிங்கிற மாதிரி. என் லைஃப்பில் திரும்பவும் சுகா வந்துட்டான். என் காதல் அவனுக்கு புரியவே புரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் எனக்கும் மேலே எனக்கு அவ்வளோ லவ் கொடுக்குறான். அந்த லவ்வோட அடையாளம் தான் இப்போ என்னோடய ஸ்டொமக்கில். இதே பீச்சில் தான் இந்த ரிங்கு வேண்டான்னு தூக்கி வீசினேன். ஆனால் அப்போ நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல என்னோட லவ் அவனோட நான் இங்கே வருவேன்னு. ஒன் சைடாக லவ் பண்ணுற எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கான லவ் உங்களை தேடி வரும். என்னோட லவ் என்ன தேடி வந்த மாதிரி. யானி யானா நானி நீனா உலகின் கதவை தாழ்த்திறப்போம் உயிரே, மழலை மொழியாய் மகிழ்ந்திருப்போம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட என் காதல் புரியலையோட ஃபைனல் பார்ட் முடியுது. சீரியஸாக இந்த பாட்டு ஏன்னு தெரில, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் பேசி வச்சுருக்கேன். ஸோ இதில் ஏதாவது மிஸ்டேக்கோ இல்லை ஏதாவது இருந்ததுன்னா ஐ எம் சாரி. ஃபுல் எபிசோடு கேட்டுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச்.